கர்த்தரை ஆராதிக்க ஆமென் அருமையான ஒரு நல்ல நாள். ஆமென். தமிழ்நாடு முழுவதும் ஆமென் எல்லாரும் பொங்கல் ஆமென் அது திருவிழாவாக அவங்க குதூகலமாக சந்தோஷப்படும் போது நமக்கு பேரின்ப பெருவிழா. ஆமென். நமக்கு ஆவிக்குரிய பெருவிழாவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் என்னை தொடுவார். இன்னைக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். இது என்னுடைய ஆசீர்வாதத்தினுடைய நாள் அப்படின்னு எத்தனை பேர் இங்க வந்திருக்கிறவங்க நம்புறீங்க? நான் கேட்கிறேன், நீங்க எதற்காக வந்திருக்கிறீங்க? இன்னைக்கு ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஏதோ பாஸ்டர் ஒரு மீட்டிங் வைத்திருக்கு, கேரளாவில் இருந்து ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறாரு, அதனால நீங்க வந்தீங்களா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இல்ல, இன்னைக்கு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னு உண்மையாக நம்பி வந்த எத்தனை பேர் இருக்கிறீங்க? கர்த்தர் என்னை தொடப்போகிறார், கர்த்தர் என்னை தொடப்போகிறார். ஆமென். இது என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தின் நாள். ஆமென். அப்படின்னு நம்பிக்கையோட வந்தவங்க, என்னை கர்த்தர் தொடப்போகிறாங்கன்னு நம்பிக்கையோட வந்தவங்க எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க? எத்தனை பேர் ஆராதிப்பீங்க? எஸ், அல்லேலூயா. உங்க கையில இருக்கிற பரிசுத்த வேதாகமத்தை நீங்க 100% நம்புறீங்களா? எஸ், அப்படியா? அல்லேலூயா, ஆமென், ஆமென். எனக்கு நல்லா தெரியும், நான் ஜெபிக்கிற ஆவியில நிரம்பி கர்த்தரோட ஊழியம் செய்கிற போன 38 வருடங்களாக ஆமென். நான் ஊழியத்துக்கு இறங்கும் போது இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்கள நல்லொரு சதமான பேர் பிறக்கவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா 38 வருஷம் முன்னாடி நான் ஊழியத்துக்கு இறங்கினேன். ஹல்லேலூயா. அதுக்கு மேல ஏஜ், அதுக்கு மேல வயசு இருக்கிறவங்க மட்டும்தான் ஆமென். நான் ஊழியத்தை இருக்கிறதுக்கு முன்னால பிறந்தவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எனக்கு ஒரு காரியம் தெரியும், நான் ஆவியில நிரம்பி ஆமென் மணி நேரமா ஜெபத்தோடு நிக்கிறேன். 2025 இன்னைக்கு காலையில கர்த்தர் உங்க ஃபைலை திறந்து வைத்திருக்கிறார். ஆமென். ரட்சிக்கப்பட்டு ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டவங்களுக்கெல்லாம் பரலோகத்தில் ஒரு ஃபைல் இருக்குது, ஒரு ஃபைல். ஆமென். அந்த ஃபைலை இன்னைக்கு காலையில கர்த்தர் திறந்து வைத்திருக்கிறார். ஆமென். வாக்கு தத்தங்கள் எனக்கு உண்டு அப்படின்னு நம்புறவங்களோட கர்த்தர் சொல்லுகிறார், 2025 உன்னுடைய வாக்கு தத்த வருடம். ஆமென். இதுவரைக்கும் நடக்காத அற்புதங்கள் இந்த வருஷத்துல கர்த்தர் உனக்காக எனக்காக செய்ய போகிறான்னு சொல்லும் போது ஆமென் ஆமென் சொல்லி எத்தனை பேர் கர்த்தர் நாமத்தில் அப்படியே அந்த தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்ளுவீங்க? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாட தெரிகிறவங்க, பிரசங்கம் பண்ண தெரிகிறவங்க, தீர்க்க தரிசனம் சொல்ல தெரிகிறவங்க, இந்த இசை கருவிகள் எல்லாம் வாசிக்கிறவங்க, அப்படி உள்ளவங்க மட்டும்தான் கர்த்தரால் பிரயோஜனப்படுவாங்க அப்படின்னு நம்புற தப்பான ஒரு நம்பிக்கை அநேகர் மனசுல இருக்குது. அல்லேலூயா, ஆமென். நான் கேட்கிறேன், இங்க உட்கார்ந்து இருக்கிற உன்னை கர்த்தர் உபயோகிப்பாரா? உபயோகிக்கிறதுக்கு நீ நினைச்சனா ஒண்ணுமே ஒரு திறமை ஒண்ணு இருக்காது. ஆனா நீ பரிசுத்தவானா இருந்தா, இதை மட்டும் கேளுப்பா, நீ பரிசுத்தவானா இருந்தா நீ கால் மிதிக்கிற இடத்தில் ஆவியின் அக்கினி அப்படி எரியும். ஆமென். நீ உண்மையாக கர்த்தருக்காக இருந்தா, உனக்கு எவ்வளவு வயசு இருக்கு, நீ பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறியா, உனக்கு பிரசங்கம் பண்ண தெரியுமா, இது ஒண்ணுக்கு வேணாம். ஆமென். நீ ஆவியில நிரம்பி பரிசுத்தவானா வாழ்ந்தா நீ போகிற இடத்துல தேவ மகிமை இறங்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். மிக ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான இந்த விடுதலை மீட்டிங்கில் என்னை அழைத்த கர்த்தருடைய தாசர், அவருடைய அருமையான மனைவி கர்த்தர் தாசி, இந்த குடும்பம், இந்த சபை குடும்பம். ஆமென். சபையே நான் ஒரு குடும்பம் தான் சொல்லுவேன். சபைன்னு சொன்னால் கே ஆபிரகாம். என்னுடைய பாஷையில் சபை அப்படின்னு சொன்னால் தட்ஸ் எ லிட்டில் ஹெவன் இன் நாகர்கோவில். ஆமென். சபைன்னு சொன்னால் அவன் எத்தனை பேருக்கு புரிஞ்ச தெரியாது, அது ஒரு குட்டி பரலோகம். ஆமென். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய சபைன்னு சொன்னா எல்லாரும் வருகிற கிளப் மாதிரி கிடையாது. இது ஒரு குட்டி பரலோகம். ஆமென். இன்னைக்கு பகல்ல நாம் உட்கார்ந்து இருக்கிறது ஆமென் நாற்காலியில் அல்ல, நாம் பரலோகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்க நம்புவீங்களா எனக்கு தெரியாது. அதனால தான் முதல்ல நான் கேட்டேன், உங்க கையில் இருக்கிற இந்த புஸ்தகத்தை உண்மையாகவே நீங்க நம்புறீங்களா? நான் தான் கேட்டேன். ஆமென். அல்லேலூயா. 2-3 பேர் என் நாமத்தில் கூடி வருகிற இடத்துல, ஆமென், கர்த்தர் சொன்னார் நான் இருப்பேன். சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? சொல்லிச்சம்மா? அப்படி சொன்னாரா இல்லையா? என்ன எல்லாரும் வாயை கூட திறக்க மாட்டீங்க? பாஸ்டர் சொல்லி இருக்கிறாரா ஊழியக்காரன் கேட்டா சொல்லக்கூடாதுன்னு? நான் கேட்கிறேன், காலையில ஏசப்பா இங்க இருக்கிறாரா இல்லையா? நீங்க நம்புறீங்களா இல்லையா? அதான் கேட்டேன். உங்க கையில இருக்கிற புஸ்தகத்தை நம்புறீங்களான்னு அதான் கேட்டேன். ஆமே, ஏசப்பா இங்க இருக்கிறாரா இல்லையா? இருக்குதா? நீங்க தனியா வீட்டில் இருக்கும்போது, நீங்க தனியா இருக்கிறீங்கம்மா, ஆமே, என்னோட கர்த்தர் பேசுகிறார். நீ 13வது வயசுல அழுக ஆரம்பித்த ஒரு சகோதரி, செய்யாத தவறு, நீ மனசுல கூட நினைக்காதது கதை மாதிரி உண்டாக்கி உன்னை பரஸ்யமாக நின்று கேலி பண்ணி காயத்தோடு உட்கார்ந்திருக்கிற, காயப்பட்டிருக்கிற, உன்னை காயப்படுத்தினது உலக மனுஷன் இல்ல, உன் கையால நீ யாருக்கு சோறு போட்டையோ, உன் கையால நீ யாருக்கு நன்மை செய்தையோ அவங்களால நீ நிந்திக்கப்பட்டிருக்கிற. அதனால கர்த்தர் கேட்கிறார், ஏசப்பா உன் முன்னாடி வந்தா நீ என்ன செய்வ? ஏசப்பா உனக்கு முன்னாடி நிக்கிறான்னு வச்சுக்கோமா, நீ என்ன செய்வ? என்னைய பாருமா, நீ அந்த காலை கட்டி பிடிப்ப, கரெக்டா? அப்படியே நீ அண்ணா அழுவ, கரெக்டா? ஆமாம், சொல்லுங்க. ஏசப்பா உங்க முன்னாடி நின்னா நீங்க அழுவீங்களா இல்லையா? கட்டி பிடிப்பீங்களா இல்லையா? இப்ப நான் திருப்பி கேட்கட்டுமா, ஏசப்பா இங்க இருக்கிறாரா இல்லையா? ஏதோ நீங்க ரெண்ட புரியாம பேசுறீங்க. ஏசப்பா இருந்தான்னா நீங்க அழுவீங்கன்னு சொன்னீங்க, கட்டி பிடிப்பீங்கன்னு சொன்னீங்க. இப்ப நீங்க சொல்றீங்க ஏசப்பா இங்க இருக்கிறாருன்னு சொல்றாரு இங்க. ஆமென். அல்லேலூயா. ஏதோ ஒண்ணுல ஒரு மிஸ்டேக் வந்திருக்குன்னு, ஏதோ ஒரு மிஸ்டேக் கிடக்குது. ஏசப்பா உங்க கிட்ட நின்னா நீங்க கட்டி பிடிப்பீங்க ஏசப்பாவை. ஆனா இப்ப நான் கேட்கிறேன், உங்க முன்னாடி ஏசப்பா நிக்கிறாரா இல்லையா? நிக்கிறாரு. அப்படின்னு உன் கண் என் கலங்கல. ஏசப்பா உன் கண் முன்னாடி நிக்குதுன்னு நீ சொல்ற, இதுல ஏதோ ஒரு உண்மையில ஒரு சின்ன தவறு வந்திருக்குல்ல. உன் கண் முன்னாடி ஏசப்பா நிக்குதுன்னு நீ நம்புறதா இருந்தா, உன் கையில் இருக்கிற பரிசுத்த வேதாகமத்தின் படி 2-3 பேர் என் நாமத்துல வருகிற இடத்துல கர்த்தர் இருக்கிறார்ன்றது உண்மையா இருந்தா, கர்த்தர் இங்க வந்திருக்கிறார். ஆமென். நீ கீபோர்டு வாசிக்கிறவன் கிட்ட இயேசு நிக்கிறாரு. ஆமென். உன் கையால் அவரை அப்படியே கட்டி பிடிக்கணும், அவரை அப்படியே அரவணைக்கணும். அவர் மேல உனக்கு எவ்வளவு அன்பு இருக்குது. காலையில் அவர் வந்திருக்கிறார், நீ கை கூட தட்டாம இருக்கிற, வா திறக்காம இருக்கிற, நீ ஆராதிக்காம இருக்கிற, இயேசு வந்திருக்கிறார் என்கிற நம்பிக்கை இருந்தா, ஓ பவர் 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 லகஜமன் கனாஜியா லகம்பனம் பவானபா அர்க்கஜமனா ரகடக சேபலாதியா லீகஜம்பமா ரகடக சேபனா. இயேசப்பா வந்திருக்கிறார், இயேசப்பா வந்திருக்கிறார், கர்த்தர் நம்மத்தில வந்திருக்கிறார். எத்தனை பேர் உணர்ந்து கொள்ளுவீங்க? இயேசு வந்திருக்கிறார். லாசமான கம்தலே பவானக சேபனா அர்க்கஜமனா ரகடக சூடபல்கவே. receive the message, receive the power of Holy Spirit. பரிசுத்த ஆவியின் அந்த அக்கினியை ஏற்றுக்கொள். இயேசு வந்திருக்கிறார், அவர் என்னை தொட வந்திருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். அவரை கிட்ட நிற்கிறார், அரவணைத்துக்கொள், அவர் காலை கட்டி பிடித்துக்கோ, விடாதே. ஆசீர்வதிக்கிறவர், அற்புத வல்லமையின் தேவன் இந்த காலையிலே அவர் வந்திருக்கிறார். ஓ லசமனசி கமரம் தேவவா அர்க்கஜாமனா ரகடவ சேவலே ரூடவல் கமான சமரே ரத்கமபவால சாந்தரே கமானசியா. அல்லேலூயா. ஹட்டசி கமாஷ
ஓட்டக்கை ஓட்டக்கை. ஆமா, சம்பாதிக்கிற, ஆனா இப்ப சைவர்ல உட்கார்ந்து இருக்கிற. சைவர் ஒண்ணு இல்ல, எவ்வளவு போட்டால் இந்த கையில் அப்படியே சோர்ந்து போகுது. ஓட்ட கையில தான் கர்த்தர் பரிசுத்தாவி பேசுது. கர்த்தர் சொல்லுகிறார், யாரு கையில இருந்து நீ சம்பளம் வாங்க வேண்டியவன், உன் கையால சம்பளம் கொடுக்க வேண்டியவன். ஆனா சில சிக்கலான காரியத்தில் லட்சக்கணக்கான ரூபாய் நஷ்டப்பட்டு நம்பினவங்க நிமித்தம் மனசு வேதனைப்பட்டு இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், 4வது மாசம் 2025 15ஆம் தேதிக்கு முன்னாடி உனக்காக கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். தேவ ஆவி தொடுகிறது இந்த காலையில. உன்னுடைய தடைகள் மாற்றுகிற ஒரு வல்லமை, தடைகளை மாற்றுகிற வல்லமை. ஆமென் ஆமென். அடைந்து போன வாசல்களை ஏசப்பா உனக்காக திறக்கிறார். நீ நிமித்தமாக அநேகருக்கு நன்மை உண்டாகிறவோ ஒரு பிசினஸின் வாசலை திறக்கிறதை கர்த்தர் காட்டுகிறார். அது உனக்கு மட்டும் வருமானம் அல்ல, சில பேர்களுக்கு நன்மையாக மாறும்படியாக. receive the power of Holy Spirit. இயேசுவின் கரவனை தொடுகிறது, தேவ வல்லமை தொடுகிறது. இது ஆசீர்வாதத்தின் நாள். இயேசு அநேகரை தொடுகிற நாள், தேவ மகிமை இறங்குகிற நாள். சந்தோஷத்தோட தேவனை துதிங்க, கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். எஸ், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆமென். நான் இன்னைக்கு உங்க வந்திருக்கிறது சாதாரணமான காரியம் சொல்றதுக்கு அல்ல. அதெல்லாம் உங்க பாஸ்டர் எல்லா வாரமும் சொல்றாருல்ல, கரெக்ட் தானே? சாதாரணமான காரியம் எல்லா வாரமும் நீங்க கேட்குறீங்கல்ல. ஆனா நான் வந்திருக்கிறது அசாதாரணமான காரியத்தை சொல்ல வந்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. When the Holy Spirit come upon you, you will receive the dunamis power. பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, ஹல்லேலூயா, ஆமென் ஆமென். இந்த சபையில் ஆவி பெற்றவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கேள்வி நல்லா கேளுங்க. அந்நிய பாஷை சொல்றவங்க இந்த சபையில் எத்தனை பேர் இருக்குன்னு நான் கேட்கல. ஆமென். ஏன்னா அந்நிய பாஷை சொல்றவங்களுக்கெல்லாம் பரிசுத்த ஆவி கிடையாது. அந்நிய பாஷை சொல்றவங்களுக்கு மட்டும், அந்த மட்டும் சொன்னா அது பரிசுத்த ஆவி கிடையாது. அது யாருக்கு சொல்லலாம்? ஆமென் ஆமென். ஸ்கூல்ல படிக்கும்போது ஆமென் சில திருக்குறள் எல்லாம் பைஹார்ட் பண்ணி மார்க் வாங்கி இருக்கிறோம்ல. கற்க கசறது, கற்றது கற்ற பின் நிற்க எதற்க தக. இது அந்நிய பாஷாவா? கேட்டா அது மாதிரி இருக்கும்ல. ஜாதி இரண்டொழிக்க வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவாய் நேதினியில் நெறிமுறையில் இட்டார் பெரியார் இடாதார் இடிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி சொன்ன அந்நிய பாஷை மாதிரி இருக்குல்ல. ஆனா இது இளங்கோ அடிகளுடைய சிலப்பதிகாரத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு பாட்டு. இதெல்லாம் அந்நிய பாஷை கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேசுறவங்க நம்ம சபைகளில் தாராளமா இருக்கிறாங்க. ஆனா அபிஷேகம்னு சொன்னா அது இல்லம்மா. நீ அபிஷேகம் பெற்றிருந்தா கேட்டுக்காமா, கண்ணு கலங்க போகுது. நீ சூப்பர் மார்க்கெட்ல போய் நீ காய்கறி வாங்கிட்டு இருக்கும் போது உன் கிட்ட நிக்கிறவங்களுக்கு பூதம் பிசாசு இழகும். வா, நீ அங்க நின்னா போதும். அவன் உன் கண்ணை பார்த்தா, வா உன் கண்ணை பார்த்தா போதும், அவன் பிசாசு நடுங்கும். அதுதான் அபிஷேகம் சொல்றது. அவன் இந்த அபிஷேகத்தை பெற்றவர்களை தான் கர்த்தருக்கு வேணும். அந்நிய பாஷை மட்டும் சொல்றவங்க அல்ல. பாஸ்டர், கர்த்தர் பேசுகிறார். நாகர்கோவில்ல நீங்க யாருன்னு கேட்க போறாங்க. நீங்க யாருன்னு கேட்க போறாங்க. வசனத்தை சொல்றேன். ஆமென். கோலியாத்தினை கொன்று அவன் தலையை கையில பிடித்து கொண்டு நடந்து வருகிற தாவீதை பார்த்து சவுல் என்கிற ராஜ்யத்தை ஆளுகிற ராஜா தன்னுடைய சேனா நாயகன், அதாவது டிஜிபி
முன்னேறுகிற இடத்துல கேட்டார், இவன் யாருடைய மகன்? ஆமென். இந்த கோலியாத்தின் தலையை கையில பிடித்து கொண்டு நடந்து வருகிற இந்த மகன், இந்த மனுஷன், இந்த சிறியவன், அவன் இந்த உயரம் இல்லாதவன், யாரும் தெரியாதவன், அவனுடைய அட்ரஸை கேட்கிறார். யாரு கேட்கிறார்? ராஜ்யத்தை ஆளுகிறவர், மந்திரி கேட்கிறார், பிரதமர் கேட்கிறார், ராஜ்யத்தை ஆளுகிறவர், போலீஸ் டிபார்ட்மெண்ட் கேட்குது, இவன் யார்? இவன் யாருடைய மகன்? ஆமென். அபிஷேகம் பெற்ற நீ படிக்கிற ஸ்கூலில், நீ படிக்கிற காலேஜில் வாத்தியார்மார் கேட்பாங்க, பிரின்சிபல் கேட்பாங்க, இந்த பிள்ளை, வாலிப பிள்ளை யாருடைய மகள்? ஆமென். என்ன காரணம்? அவ ஸ்கூலில் வந்தா அவள் ஒரு பிரகாசமாயிருக்கிறாள். அவள் நடந்து போகும் பொழுது அவள் ஒரு ஒளியாக இருக்கிறாள். அவள் ஜெபிக்கும் போது தேவ மகிமை இறங்குதுலோ. என் கூட நில்லுங்க, என் கூட வாங்க. அபிஷேகம் பெற்றவர்கள், ஆவியில நிரம்புறவர்கள், ஆவியில கர்த்தரை ஆராதிக்கிறவங்களை பார்த்து ஆளுகிறவர் கேட்கிறார்கள். ராஜ்யத்தில் போலீஸில் இருக்கிறவங்க கேட்கிறாங்க, ஊரு முழுவதும் கேட்கிறாங்க, இவங்க யார்? இந்த சபை ஏது? அவங்க ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்குது. அந்த சபையில தேவ மகிமை உண்டு. அந்த சபையில போறவங்க, நோய் உள்ளவங்க குணமாகறாங்க. அங்க தீர்க்க தரிசனம் உண்டு. அல்லேலூயா. ஆமென், ஆமென், அல்லேலூயா. 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 6வது வசனம். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 6வது வசனம். ஆமென். அதற்கு அவன் இதோ இந்த பட்டணத்திலே. எந்த பட்டணத்துல? அதனாலதான் கொஞ்சம் நிறுத்தி வாசிக்க சொன்னேன். எந்த பட்டணத்துல? இந்த பட்டணத்துல. அந்த பட்டணத்துக்கு பேர் கிடையாதா? நாகர்கோவில் சொல்லுங்க பாசிமா. நாகர்கோவில். சிரிப்பு வருது உங்களுக்கு? நாகர்கோவில். என்ன அந்த காலத்துல தீர்க்க தரிசனம் நாகர்கோவில் எழுதணுமா? எழுதணுமா? இது பயங்கர சிரிப்பா இருக்குது. அந்த காலத்துல பைபிள் எழுதினவங்க நாகர்கோவில் அங்க எழுதலன்னு சொல்றீங்களா? இது யாருக்காக எழுதின வசனம்? சொல்லுமா வசனம் மைக்கில் சொல்லுங்க. நமக்காக. அப்ப நாகர்கோவில் வாசிக்கணும் இல்ல? நமக்காக தான் எழுதினது. வாசி. நாகர்கோவிலில் தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். தேவனுடைய மனுஷன் ஒருவன் இருக்கிறார். அவர் பேர் உங்களுக்கு தெரியாதா? அவர் பேரு பாஸ்டர் விஜயகுமார். அல்ல, கையும் கூட தட்டாம இருக்கிறீங்க. இன்னைக்கு இப்படி எல்லாம் நீங்க உட்கார்ந்துருங்க. 4 மணி ஆனாலும் விட மாட்டேன் நான். நீங்க இப்படி நல்லா கொஞ்சம் ஆராதிச்சு சந்தோஷமா இருந்தேன்னு சொன்னா கொஞ்சம் நேரத்தை போகலாம். அப்படி கொஞ்சம் நல்லா ஆராதிச்சோன்னா 3:30 மணிக்கு விடலாம். தேனி குத்துன மாதிரி ஆயிடுச்சு எல்லாம் மோகமும். ஆமென். அல்லேலூயா. நாகர்கோவில் பட்டணத்துல ஒரு தேவ மனிதன் இருக்கிறார். அவர் பேரு பாஸ்டர் விஜயகுமார். அடுத்த வாசிமா, அடுத்த வாசி. அவர் பெரியவர். அவர் பெரியவர். அதுக்கும் கை வேற வேணும்னு சொல்லி தட்டணுமா? பாஸ்டர் நீங்க எங்க ஊருக்கு வந்திருக்க பாஸ்டர்? அதான் நல்லது. நாங்க நல்ல கை தட்டி உங்களை கொஞ்சம் உயர்த்தி வைக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அவர் பேரு விஜயகுமார். அவர் யாரு? அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். கொஞ்சம் மைக் கொஞ்சம் கிட்ட பிடி சொல்லுமா. அவர் சொல்றதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அவர் பேர் விஜயகுமார். இந்த பட்டணத்தில் ஒரு தேவ மனிதன் இருக்கிறார். அவர் ஆவியில நிரம்பினவர். அவர் சொன்னால் அது தவறாது. அவர் தீர்க்க தரிசனம் சொன்னால் அற்புதம் நடக்கும். அவர் ஜெபித்தால் நோய்கள் குணமாகும். அவர் சொன்னால் அது தவறாது. அவர் கர்த்தர் மனிதர். He is the honorable in the society. He is respectable person in Nagarkovil. கர்த்தருடைய servant of God. தேவனுடைய மனிதன் இருக்கிறார். அவர் நிமித்தமாக தேசம் ஆசீர்வதிக்கப்பட போகுது. அபிஷேகம் 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 அபிஷேகம். அபிஷேகத்தில் நிறைந்த தேவ மனிதன் ஒரு பட்டணத்தில் இருந்தால் அவர் நிமித்தமாக அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அவன். ஆமென். அல்லேலூயா. 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 ஆமென். இருமா அப்புறம் சொல்றது வாசித்த போது அப்படியே இல்ல நான் சொன்ன பிறகு போதும், இது முடிஞ்சாச்சு. அதனால ஊருக்காரங்க எல்லாரும் சொன்னாங்க நமக்கு அங்க அதுக்கு அடுத்த எழுத்து இருக்குது.
சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம். அங்கே போவோம் என்று நாகர்கோவில்ல ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க. அப்ப இந்த ஆராதனை ஆலயம் பத்தாது, அம்மா பெரிய இடம் வாங்கி ஸ்டேடியம் மாதிரி கட்ட வேண்டியது வரும். ஊருக்காரங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த ஊர்ல ஒரு தேவ மனிதன் இருக்கிறார், அவர் பேரு பாஸ்டர் விஜயகுமார், அவர் சொல்றதெல்லாம் வாய்க்கும், அவர் சொல்றதெல்லாம் கூடும், அவர் ஜெபித்தால் அற்புதம் நடக்கும், அவர் தீர்க்க தரிசனத்தை பேசுவார், அவர் ஜெபித்தால் நோய்கள் குணமாகும். அதனால ஊரெல்லாம் சொல்றாங்க, நமக்கு அங்கே போவோம், நமக்கு அங்கே போய் ஆராதிப்போம். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்ற சில வார்த்தைகள் நீங்க அப்படியே அப்படி நோட் பண்ணி வச்சா நல்லா இருக்கும். ஆமென். நான் கேட்கிறேன், உங்களுக்கு பரிசுத்தாவி கிடைத்தாச்சா? கிடைத்ததா? சொல்லுங்க. கிடைத்தவங்களாவது சொல்லுங்க. உங்களுக்கு பரிசுத்தாவி கிடைத்ததா? சொல்லுங்க. கிடைச்சாச்சு இல்ல? அடுத்த கேள்வி, பரிசுத்தாவிக்கு உங்களை கிடைச்சாச்சா? பாஸ்டர், நம்ம பெந்தகோஸ்து சபையில நிறைய பேருக்கு பரிசுத்தாவி கிடைச்சாச்சு, ஆனா இதுவரைக்கும் அவங்கள யாருக்கு கிடைக்கல? பரிசுத்தாவிக்கு அவங்கள கிடைக்கல. பிரைஸ் தி லார்ட். நமக்கு பரிசுத்தாவி கிடைத்தால் பரிசுத்தாவி நம்மளை உபயோகிக்காது, ஆனா பரிசுத்தாவி கையில நம்மளை கிடைத்தால், ஆமென், எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேட்டு ஆராதிச்சு அப்படியே ஒரு தீர்மானத்துல இந்த சபை முழுவதையும் நான் சொல்றேன், நீங்க நிமித்தமாக தேசம் அற்புதமாக போகுது. ஆமென். ஒரு ஆள் பாஸ்டர் மட்டும் இல்ல, இந்த சபையில் இருக்கிற அத்தனை பேரும் ஜெபித்தால் தேவனுடைய மகிமை இறங்கணும். நீங்க ஜெபித்த அற்புதங்கள் நடக்கணும், கர்த்தர் நாம மகிமைப்படணும். அல்லேலூயா. இந்த சபையில் இருந்த தீர்க்க தரிசிகள் எழுந்து வரட்டும், இந்த சபையில் இருந்த அற்புதங்கள் செய்யறவங்க எழுந்து வரட்டும். ஆமென் சொல்லுங்க. அது நானுன்னு சொல்லுங்க. என்னை உபயோகிக்கணும்னு சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி, கர்த்தாவே நான் அதுக்காக ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. என்னை உபயோகிக்கணும்னு சொல்லி ஆராதிங்க. இயேசுவே அல்லேலூயா. ஷமனஸே கமனஸியா. அல்லேலூயா. ஆமென். ஊர்ல இருக்கிற ராஜாக்களும் அந்த காலத்துல ராணுவ வீரர்களும் தெபோராவின் பெயரை கேட்டு பயப்பட்டாங்க. தெபோராவின் பெயரை கேட்டு, நியாயத்தீர்ப்பு புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் ஒரு பொண்ணு இருந்தது, வாலிப பொண்ணு. அவ பேரு என்னது? தெபோரா. அவ பேரு கேட்டு அந்த காலத்துல டிஜிபி ராஜாக்கள் வர பயப்பட்டாங்க. என்ன காரணம்? அவள் மேல ஆவி இருந்தது. ஆமென். அவள் மேல அக்கினி இருந்தது. ஆமென். அவள் மேல அபிஷேகம் இருந்தது. ஆமென். அபிஷேகம் உள்ளவங்க பேரை கேட்டா ஊர்ல ராஜாக்கள் வர பயப்படுவாங்க. இந்த அபிஷேகம் கை தட்டுத மட்டும் அபிஷேகம் அல்ல, இது சும்மா வாயால் அந்நிய பாஷை மட்டும் பேசுற அபிஷேகம் அல்ல. அல்லேலூயா. ஆமென். கையெல்லாம் என்னைக்கு தட்டுவோமா? சரி பரவாயில்ல, எப்பாவது உனக்கு மனசு தோணும்போது தட்டுனா போதும். உன் கையுடைய கட்ட அவிந்தா நாவினுடைய கட்ட அவிந்து மாறும். நாவினுடைய கட்ட அவிந்தா உன்னுடைய எதிர்காலம் அற்புதமாக்குவார் கர்த்தர். ஆமென். ஏன் நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம்? ஏசப்பா சர்வ சக்தி உள்ள கர்த்தர். அவரை ஆராதிக்க வந்திருக்கும் போது கரங்களை தட்டி வா திறந்து, இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கிறேன்னு சொல்லி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உன்னுடைய தாய் தகப்பனை ஆசீர்வதிப்பார், உன்னுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார், உன்னுடைய கல்வி ஆசீர்வதிப்பார், உன்னுடைய செல்வத்தை அவர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்லி அது நான் ஆமையை ஏறெடுக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் நாமத்தை உயர்த்துவீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லசிகமானா ஷம்தனசியா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. லசிகமா ஷம்தனசியா. ஆமென். 2 கொரிந்தியர், கொரிந்தியர் நிருபணம் 2வது கொரிந்தியர் 1வது அதிகாரம் அதன் 21 22 வாசிமா. ஆமென். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 21 22. ஆமென். ஆமென். அல்லேலூயா. வாசிமா. எஸ்.
உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அடுத்த வசனம். அவர் நம்மை முந்திரித்து ஆமென். நம்ம சாதாரண பாஷை சொன்னா அவர் நம்மளை முத்திரையிட்டு ஆமென். அவருடைய சீல், பரலோகத்தின் சீல் நம்ம மேல அப்படியே முத்திரையாக போட்டு ஆமென். அடுத்தது நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆவி என்னும் அச்சாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஆமென் ஆமென். அபிஷேகம் ஆமென் கிடைத்தவர்களை கர்த்தர் பரலோகத்தின் முத்திரையே போட்டிருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. முத்திரைன்னு சொன்னா என்னன்னு எல்லாருக்கும் புரியாது. நம்ம ஒரு கலெக்டருடைய சீல் வாங்க போகும்போது அதனுடைய விலை தெரியும். அவன் ஒரு கெசட்டட் ஆபீசருடைய சீல் வாங்க போகும்போது தான் நமக்கு தெரியும். இந்த அபிஷேகம் பெற்றவர்களுக்கு அவங்க மேல கர்த்தர் போட்டிருக்கிற இந்த முத்திரை, இந்த சீல் என்னன்னு தெரியாது. இது கடவுளினுடைய கையால போட்ட சீல். ஆமென். இது பரலோகத்தில் ஆமென் சர்வ சக்தி உள்ள கர்த்தர் அவர் கையால ஒரு சீல் நம்ம மேல போட்டிருக்கிறார். இந்த அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் அல்ல. அந்த முத்திரை உள்ளவங்களுக்கு ஆமென் ஒரு வாதை உன்னுடைய வீட்டிலேயே அணுகாம இருக்கிறது, ஒரு சத்ருவம் கிட்டே வராம இருக்கிறது, மந்திரவாதங்கள் பில்லி சூனியங்கள் உனக்கு கேடு வராமல் அதே அது நிமித்தமாக உனக்கு கேடு வராமல் கர்த்தர் ஏன் பார்க்கிறார்? அவருடைய சீல் ஓ மேல, அவருடைய முத்திரை ஓ மேல போட்டிருக்கிற காரணத்தால் இந்த அபிஷேகம் பரலோகத்தினுடைய முத்திரை என்று அறிகிறவங்க கர்த்தரை ஆராதிங்க. அந்த முத்திரை கிடைத்தவங்க கர்த்தரை ஆராதிங்க. எஸ் அல்லேலூயா அல்லேலூயா. இந்த அபிஷேகம்னா என்ன? ஆமென். நான் இன்னைக்கு கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிய போகுது. அப்ப இதுவரைக்கும் எனக்கு இந்த அபிஷேகம் கிடைக்கல. ஆமென். நான் இதுவரைக்கும் இந்த கையடிச்சது என்ன நடனம் ஆடணும்னு என்ன அல்ல, உண்மையான அபிஷேகம் அல்லன்னு உங்களுக்கு புரிய போகுது. ஆமென். இது உங்களோடு மட்டும் அல்ல, என்னோடு கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த அபிஷேகத்தினுடைய சரித்திரம் எங்கன்னு கேட்டா அப்போஸ்தலர் நடவடிக்கையில தான் அந்த சரித்திரம் இருக்குது. உண்மையிலே அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைன்னு அந்த புஸ்தகத்தினுடைய பேர் வரக்கூடாது. அந்த புஸ்தகத்துக்கு வர வேண்டிய பேரு பரிசுத்தாவினுடைய நடவடிக்கைன்னு வரணும். ஆமென். அப்படிதான் அந்த புஸ்தகத்தினுடைய பேர் வரணும். ஏன்னா பரிசுத்தாவி உலகத்தில் என்னென்ன செய்தது, இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறது, அது முழுவதும் சரித்திரமாக எழுதப்பட்ட வேதாகமத்தில் உள்ள புஸ்தகம் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். ஆமென் ஹல்லேலூயா. 1வது நூற்றாண்டுல இன்னைக்கு பின்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்துல சபையே கிடையாது. ஆமென் ஹல்லேலூயா. சபைக்கு ஆமென் கட்டிடங்கள் கிடையாது, பாஸ்டர்ஸ் கிடையாது, தியாலஜி பிடி எம்ஏ ஆமென் எம்டிஹெச் அந்த மாதிரி டிகிரி எல்லாம் கிடையாது, பைபிள் காலேஜ் செமினாரிகள் கிடையாது. சபைக்கு இந்த மாதிரி பாட்டு ஆமென் இந்த மாதிரி இசை கருவிகள் இந்த மாதிரி ஆராதனைகள் ஒண்ணுமே இல்லை. அந்த காலத்துல சபைக்கு பேங்க் பேலன்ஸ் கிடையாது. ஆமென் பிரேயர் டவர் கிடையாது. 5000 10,000 வருகிற பெரிய சபை ஒண்ணும் கிடையாது. ஆக இருக்கிறது ஆமென் பரிசுத்த ஆவி உங்கள் மேல் நான் ஊற்றுவேன்னு சொன்ன வாக்குத்தத்தம் மட்டும் தான் இருக்குது. ஆமென். வேற ஒண்ணுமே அன்னைக்கு இல்ல. 1வது நூற்றாண்டுல கர்த்தர் சொன்னார், நான் உங்கள் மேல பரிசுத்த ஆவியை ஊற்றுவேன், நீங்கள் பலனடைந்து என்னுடைய சாட்சிகளாக மாறுவீர்கள் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கை 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் எழுதின வாக்குத்தத்தம் தவற. அல்லேலூயா அல்லேலூயா. லூக்கா 24:49 படிமா. லூக்கா 24:49 கர்த்தர் என்ன சொன்னார்? ஆமென். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. இதை கவனிங்க நீங்க. நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும். என்ன எப்படி அத கொஞ்சம் கூட விளக்கமா சொல்லுமா, என்ன நடக்குது? உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும். ஆமென். that means
பரிசுத்தாவி உன்னதத்தில் இருந்து வருகிறது ஒரு யூனிஃபார்மாக வரும். ஆமென். தரிப்பிக்கப்படுவன்னு சொல்லும் போது நீங்க கட்டி இருக்கிற சேலைக்கு மேல, நான் போட்டிருக்கிற இந்த செட்டுக்கு மேல, இந்த பாண்டுக்கு மேல தரிப்பிக்கப்படுகிற உன்னதத்தின் யூனிஃபார்மாக பரிசுத்தாவி உங்கள் மேல் இறங்கி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அது மட்டும் இல்ல, அடுத்த வசனத்தை கேளுங்க. எருசலேம் நகரத்தில் இருங்கள். இது கிடைக்கிற வரைக்கும், இது உங்களை தரிப்பிக்கப்படுற வரைக்கும் சீசர்கள் கிட்ட கர்த்தர் சொன்னார், நீங்க எங்க இருக்கணும்? ஊழியத்துக்கு இறங்க கூடாது அப்படின்னு சொன்னாரு. நீங்க ஊழியம் சொல்லி அங்க எல்லாம் போக கூடாது. எப்ப வரைக்கும்? பரிசுத்தாவி தரிப்பிக்கப்படுற வரைக்கும் நீங்க என்ன செய்யக்கூடாது? புரியல உங்களுக்கு? உங்களுக்கு புரியல? வெளியே போக கூடாது, ஊழியம் செய்யக்கூடாது. நான் சொல்றேன், வேதாகமத்தின்படி அபிஷேகம் பெறாத ஒரு ஆள் கூட என்ன செய்யக்கூடாது? கர்த்தருடைய ஊழியம் செய்யக்கூடாதுன்னு. ஆமென். 3 வருஷம் அவங்க பைபிள் காலேஜில் படிச்சாங்க. அவங்க படிச்ச பைபிள் காலேஜினுடைய பேரு யூனிவர்சிட்டி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து என்கிற யூனிவர்சிட்டியில 3 வருஷம் படிச்சாங்க. ஆமென். பட்டம் பெற்றாங்க. ஆமென். ஆனா கர்த்தர் சொன்னாரு, பைபிள் காலேஜில் படிச்ச பட்டம் அது போதாது, உன்னதத்தில் இருந்து வருகிற பலனால், அபிஷேகத்தின் அக்கினியினால் நிறையப்படாமல், அந்த அக்கினி இல்லாம நீ ஊழியத்துக்கு வெளியே போகாத. அது வரைக்கும் நீ காத்திருந்து அந்த பலனை பெற்றுக்கொள், அந்த பலனை தரித்துக்கொள். இந்த பலன் தான் இந்த உலகத்தில் ஊழியத்துக்கு உன்னை பலப்படுத்துவாமே. சந்தோஷத்தோட கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடில 39 புத்தகங்களில் ஆசியாரியாருக்கு வேற அபிஷேகம், தீர்க்கதரிசிக்கு வேற அபிஷேகம், ராஜாக்களுக்கு வேற அபிஷேகம். அதுக்கு ராஜாபிஷேகம், தீர்க்கதரிசியின் அபிஷேகம், ஆசாரியார்களின் அபிஷேகம், அப்படி 3 விதமான அபிஷேகம் பழைய ஏற்பாடில் இருக்கும் பொழுது, புதிய ஏற்பாடில் கர்த்தர் இந்த 3 அபிஷேகத்தையும் ஒரே அபிஷேகமாக நம்ம மேல கர்த்தர் ஊற்றினார். நம்ம மேல ஊற்றப்பட்ட இந்த அபிஷேகத்தில் அவன் அதில் ராஜாவின் அபிஷேகம் உண்டு, அதில் தீர்க்கதரிசியின் அபிஷேகம் உண்டு, அதில் ஆசாரியார்களின் அபிஷேகம் உண்டு. எல்லா அபிஷேகமும் ஒன்றாக நம்ம மேல அவர் தரிப்பிக்கப்படுகிற பலனாக கொடுத்த அந்த கிருபைக்காக நன்றியோடு கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நம்ம மேல ஊற்றின இந்த அபிஷேகத்தில் இது ராஜாவின் அபிஷேகம், இது தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகம், இது ஆமென் ஆசாரியார்கள் அபிஷேகம், இது எல்லா நன்மைகளின் அபிஷேகம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அபிஷேகம் என்ன? அது நம்ம மேல ஊற்றப்பட்டால் என்ன நடக்கும்? ஆமென். நான் இன்னைக்கு உங்ககிட்ட வந்திருக்கிறது, ஆமென், பாஸ்டர்மா ரொம்ப கவனமா கேளுங்க. இந்த சபையில் இருக்கிற அத்தனை பேரும் நல்லா கேட்டுக்கோங்க, கர்த்தருக்காக செயல்படணும். பாஸ்டர் மட்டுமல்ல, நாகர்கோவில் உள்ளவங்க சொல்லணும், நாகர்கோவில் ஒரு சபை இருக்குதான், அங்கே உள்ள யாரு ஜெபிச்சாலும் அற்புதம் நடக்குமா? அது எந்த சபைன்னு கேட்கிறபடி. ஆமென். இந்த சபையில் இருக்கிற அனைத்து பேரையும் தொட்டு நான் சொல்றேன், உங்க கிட்ட வந்து உங்க தலையில கை வைக்காம இங்கே நின்று நான் சொல்றேன், நீங்க எல்லாரும் இந்த அபிஷேகத்தை பெற்றவர்களா இருந்தா, இந்த அக்கினி உங்க மேல இறங்கி இருந்தா, நீங்க எல்லாரும் கால் மிதிக்கிற இடம் அற்புதமாக மாறும். அதுதான் இந்த அபிஷேகம். உண்மையான பரிசுத்தாவின் அபிஷேகம் என்ன? கை தட்டுறது மட்டுமல்ல, அவன் அந்நிய பாஷை சொல்றது மட்டுமல்ல, இந்த அபிஷேகம் பெற்றவர்கள் எங்க ஜெபித்தாலும், யாருக்காக ஜெபித்தாலும், எங்க போனாலும் அந்த இடம் அசைக்கப்படும். ஆமென். அந்த இடம் கர்த்தரால் அசைக்கப்படும். அங்க அற்புதங்கள் நடக்கும். எஸ். அல்பசாகனாம் தனாசியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தின் 1வது அதிகாரத்தில் 120 பேர், ஆமென், மார்க்கின் மேமாடியில ஜெபத்துக்காக ஏறினார்கள். ஆமை கரெக்ட்? அல்லேலூயா. ஏறும்போது அவங்களுக்கு பரிசுத்த ஆவின்னு என்னன்னு தெரியாது.
ஆனா அவங்க கையில 3 வாக்குத்தத்தங்கள் இருக்குது. ஒன்னு யோவேல் 2:28 வாசிக்க வேண்டாம். கடைசி காலத்துல நான் எல்லாவர் மேலையும் என் ஆவியை, இதுதான் 1வது வாக்குத்தத்தம். 2வது எது? ஆமென், உன்னதத்தில் இருந்து வர்ற பலத்தினால தரிப்பிக்கப்படும் 2வது வாக்குத்தத்தம். 3 அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலனடைந்து கர்த்தரின் சாட்சிகளாக மாறுவீங்க. எத்தனை வாக்குத்தத்தம்? 3 வாக்குத்தத்தம். ஆமென். ஆனா இந்த 3 வாக்குத்தத்தம் ஒளிநாடை. என்னது? ஒளிநாடை. தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சொல்லும் போது நமக்குள்ள என்ன இருக்குது? அதனுடைய சத்தம் மட்டும் தானே இருக்குது. கரெக்ட் தானே பிரதர்? உங்ககிட்ட எல்லாம் தீர்க்க தரிசிகள் சில தீர்க்க தரிசனங்கள் சொல்லி இருக்கு, சில வாக்குத்தத்தங்கள் சொல்லி இருக்கு, உங்க உள்ளத்தில் இருக்குது. ஆனா அதெல்லாம் எப்படி இருக்குது? சத்தமா தானே இருக்குது. அவங்க சத்தம் உங்ககிட்ட இருக்குது. கரெக்ட் தானே? ஆமென். இதுக்கு தான் ஒளிநாடைன்னு சொல்லும். ஆமென். நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் என்னது? வாக்குத்தத்தத்தின் ஒளிநாடை. அல்லேலூயா. ஆமென். சத்தம் மட்டும் தான் இருக்குது. உங்ககிட்ட கர்த்தர் சொன்னா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இது ஒரு சத்தம். கரெக்டா? இப்ப நான் ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறேன், அம்மாட்ட பேசிச்சு, இது ஒரு சத்தம். ஆனா இந்த சத்தம் உங்க உள்ளத்தில் இருக்குது. கரெக்டா? ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஒளிநாடையை உங்களுக்கு வீடியோவாக கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆமென். நீங்க கேட்ட சத்தத்தை உங்க கண்கள் கொண்டு காணும்படியாக கர்த்தர் உங்க கண் முன்னால அதை அற்புதமாக வெளிப்படுத்துகிறார். ஒரு நல்ல கர்த்தர் இருக்கிறார். உங்களோடு கர்த்தர் பேசின தீர்க்க தரிசனங்கள் வாழ்க்கை முழுவதும் ஒளிநாடாவாக இருக்காது. ஆமென். அது வீடியோவாக மாறும். ஆமென். அது வீடியோவாக மாறும். எஸ். ஆமென். அதான் பாஸ்டர் விஜயகுமார் அவர்கள் சொன்னார், ஏதோ சில வருடங்களுக்கு முன்னாடி கர்த்தர் அவரோடு பேசிருச்சு, அது ஒரு ஒளிநாடை. ஆமென். கர்த்தர் பேசிச்சு, அது ஒரு ஒளிநாடை. ஆனா இன்னைக்கு மேடையில கோட்டெல்லாம் போட்டு மைக்கு பிடிச்சு பாடுறாருல, அது அதனுடைய வீடியோ. ஆமென். வருடங்களுக்கு முன்னாடி கேட்ட தீர்க்க தரிசனத்தில் ஒளிநாடை இப்ப மாறியாச்சு. அது என்ன மாறிடுச்சு? அது வீடியோவாக உங்களுக்கு காணும்படியாக, எல்லாருக்கும் காணும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கிலீஷ் பாடல் பாடின பிரிய மக, அவ யாருன்னு எனக்கு தெரியாது. அவ பாட்டு பாடிட்டு இருக்கும்போது அவளுக்காக நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் என்னை ஒரு காட்சி காட்டினார். ஒரு வெள்ளை கோட்டு போட்டு, கழுத்தில் ஒரு ஸ்டெதஸ்கோப் போட்டு, ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரியில அவ ஒரு டாக்டராக நடந்து வருகிறதை காட்டினார் கர்த்தர். ஆமென். ஆனா இது ஒரு ஒளிநாடை. இப்ப நான் சொன்னது ஒரு ஒளிநாடை. ஆனா சில வருடங்களுக்கு பிறகு நான் உயிரோடு இருந்து நீ வேலை செய்கிற ஹாஸ்பிட்டல்ல உன்னை பார்க்க நான் வரும்போது அது வீடியோவாக கர்த்தர் மாற்றுவார். அது வீடியோவாக கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் சொல்லுகிறார், சில தீர்க்க தரிசனங்கள் உன் கையில ஒளிநாடாவாக இப்ப இருக்கலாம். ஆனா சில நாட்களுக்கு பிறகு அதை வீடியோவாக, அது அற்புதமாக மாற்றுகிற தேவன். அது உங்க கண்களுக்கு காட்சி மாற்றுகிற ஒரு தேவன். ஆமென். 120 பேர் மார்க்கோஸின் மேமாடியில 3 ஒளிநாடை எடுத்துட்டு ஏறி போனாங்க. எது? ஆமென். வாக்குத்தத்தத்தினுடைய 3 ஒளிநாடை. ஆனா 10 நாள் ஜெபித்தாங்க. மேமாடியில் எத்தனை நாள் ஜெபித்தாங்க? 10 நாள் ஜெபித்த உடனே பரலோகம் திறந்து, ஆமென், அல்லேலூயா, என்ன இறங்கி வந்தது சொல்லுங்க? அக்கினி இறங்கி வரும்போது அந்த ஒளிநாடா என்னாக மாறிடுச்சு? அது வீடியோவாக மாறிடுச்சு. ஆமென். கண்களுக்கு காணும்படியான ஒரு அக்கினி நாவாக. ஆமென். அல்லேலூயா. அவங்க ஏறும்போது ஒளிநாடாவோட ஏறினாங்க. ஆனா இறங்கும் போது வீடியோவோட அபிஷேகத்தின் அக்கினி அப்படியே இறங்கி வருகிறதை கண்களை கொண்டு காணும்படியாக. அல்லேலூயா. போமா. அபிஷேகம் என்ன? பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் சொன்ன என்ன? அந்த விஷயத்தினுடைய ஆழமான ஒரு சமுத்திரம் மாதிரி, ஒரு கடல் மாதிரி அதுக்குள்ள போமா. ஆமென். அப்போஸ்தலர் நடவடிக்கை 2வது அதிகாரம், ஆமென், 1வது வசனத்தில் அவர் எல்லாரும் ஒரு இடத்துல, ஆமென், ஒன்றாக கூடி இருக்கும் பொழுது, ஆமென், பலத்த காற்றடிக்கும் போது, அல்லேலூயா, பரலோகத்தில் இருந்து, ஆமென், 2வது அதிகாரம் 1வது வசனம், அப்போஸ்தலர் நடவடிக்கை 2வது அதிகாரம் 1வது வசனம், ஆமென், அவங்க எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்றாக கூடி இருக்கும் பொழுது, வாசிமா. எஸ். வந்தபோது, பெந்தெகோஸ்து நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். ஒரு இடத்துல வந்தார்கள்.
அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி. எல்லாரும் கொஞ்சம் நின்னுங்க. எல்லாரும் அல்லேலூயா. எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்னா இருக்கும் பொழுது எப்படி என்ன இறங்கி வந்துச்சம்மா? அப்படியே வாசிக்காம பலத்த காற்று சொல்லுங்க. பலத்த காற்று அடிக்கிறது போல வானத்திலிருந்து என்ன உண்டாயிருச்சு? சடிதியாய் ஒரு முழக்கம். ஒரு முழக்கம். ஒரு முழக்கம்னு சொன்னா இங்கிலீஷ்ல சவுண்டு. இங்கிலீஷ்ல என்னது? பரிசுத்த ஆவி முத பரலோகத்திலிருந்து இறங்கி வரும்போது வரும்போது எப்படி வந்தது? ஒரு சவுண்ட் வந்தது. எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேட்டு அண்டர்லைன் பண்ணி வைங்க. என்ன வந்தது? சவுண்டு. சவுண்டு வரும்போது சரீரத்துல எந்த அங்கத்துக்கு சவுண்டுக்கும் பந்தம்? எந்த ஆர்கன்? நம்ம சரீரத்தில் இருக்கிற எந்த ஆர்கனுக்கு சவுண்டுக்கு ரிலேஷன்? காது. அப்போ காது அபிஷேகம் செய்யப்பட்டது. ஆமென். பரிசுத்த ஆவி பரலோகத்திலிருந்து இறங்கி வரும்போது முத இறங்கி வந்தது ஒரு சவுண்டாக வந்ததுனால முத எது அபிஷேகம் செய்யப்பட்டது? காது. அதனால முத காது அபிஷேகம் செய்யப்பட்டதுனால இந்த காதுல கூட இன்னும் தவறான ஒரு காரியங்களும் கேட்க மாட்டேன். அதுதான் அபிஷேகம். அவன் உண்மையான அபிஷேகம் உன் மேல இறங்கி வந்தா முத அபிஷேகம் செய்யறவனுடைய காது. அவன் சுவிசேஷம் கேட்கிற காது, தீர்க்க தரிசனம் கேட்கிற காது, அற்புதங்கள் கேட்கிற காது, வசனம் கேட்கிற காது. That's very important. அதனால கர்த்தர் என்ன செய்தார்? ஆமென். என்ன செய்தார்? என் கூட நில்லுமா. அவர் உட்கார்ந்திருந்த எல்லாம் உட்கார்ந்தது எழுந்தது ஒண்ணும் வேண்டாம். காது அபிஷேகம் செய்ததுன்னு சொன்னா போதும். பிரைஸ் தி லார்ட். மைக்கு கையில இருக்குல்ல, சொல்லுமா. மைக்கு வாங்கி வேற ஆளுகிட்ட கொடுக்கணுமா? பயமா இருக்குதா? இல்ல சொல்லுமா. காது என்ன செய்தது? நம்பர் 1 அபிஷேகம் இறங்கி வரும்போது என்ன செய்தது? காது அபிஷேகம் பண்ணப்பட்டது. அபிஷேகம் பண்ணப்பட்டது. காது அபிஷேகம் பண்ணப்பட்டது. இரண்டாவது அடுத்து என்ன நடந்தது? முழுவதும் நிரப்பிட்டு. வீடு முழுவதும் நிரப்பிட்டு. எப்படி? அந்த இருக்கிற வீடு முழுவதும் நிரப்புற நேரத்தில் அவங்கள சுசித்தாங்க. உன்னதத்தில் இருந்து வந்த காற்றை அங்க இருந்த 120 பேர் என்ன செய்தாங்க? சுசித்தார்கள். இப்ப இந்த இடத்துல ஒரு காற்று வந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் அதை என்ன செய்வோம்? சுவாசிப்போம். கரெக்டான? சுவாசிக்கும் பொழுது மூக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனாலதான் இந்த மூக்கில் இப்ப புகை வராது. வருமா? வராதா? ரகசியமா வருமா? இல்ல பொடி மேல ஏறுமா? ஏறாது. அல்லேலூயா. பொடி ஏறாது, புகை வராது. ஆமென். என்ன காரணம்? என் மூக்கு என்ன செய்யப்பட்டது? சொல்லுமா. அபிஷேகம் செய்யப்பட்ட மூக்கு. ஆமென். இந்த பரிசுத்த ஆவி பெற்றவர்களுடைய எல்லா அவயவங்களையும் கர்த்தர் தொட்டு இருக்கிறார். ஆமென். இதுக்குள்ள காரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க இன்னைக்கு இந்த நாள் மறக்கவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. நம்பர் 3 மூணாவது என்ன நடந்தது? வாசிமா. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவங்களுக்கு காணப்படும் போது கண்ணு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனால யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்ல கர்த்தருக்கு சித்தமில்லாதது ஒன்றும் இந்த கண்ணினால நான் காண மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அபிஷேகம் செய்யப்பட்ட கண்ணினால இன்னும் நான் சினிமாவை பார்க்க மாட்டேன். எனக்கு உலகத்தினுடைய காட்சிகள் பார்க்க வேண்டாம். கண்ணு அபிஷேகம் செய்யப்பட்ட கண்ணு. கண்ணினாலே கர்த்தருடைய அக்கினியை கண்ட காரணத்தினால இந்த கண்ணை நான் கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்து இந்த கண்ணு கொண்டு தேவையில்லாத காட்சிகளை நான் பார்க்க மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. 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 நம்பர் 4 நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்ட அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அந்த அக்கினி அவர்கள் ஒவ்வொருத்தர் மேலே வந்து அமர்ந்தது. அப்போ அவருடைய தோள்கள் அபிஷேகம் செய்யப்பட்டது. அல்லேலூயா. ஆமென். எதுக்கு இந்த தோல் எதுக்கு அபிஷேகம் செய்யப்படணும்? யாரு தோளில கை போடணும், யாரு மேல கை போடக்கூடாது. அவன் யாரு கையில பிடிச்சிட்டு ஐஸ்கிரீம் பார்லர்ல போனோம், யாரு கையில பிடிச்சிட்டு போக கூடாது. யாரு கையில பிடிச்சிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லணும், யாருக்கு மேல பிடிச்சு சொல்ல கூடாது. அவன் இதெல்லாம் புரியணும்னா உன்னுடைய தோல் அபிஷேகம் பண்ணப்படணும். அவன் உன்னுடைய தோல் அபிஷேகம் பண்ணாம உனக்கு இது புரியாது. அவன் இது கர்த்தருக்கு தெரியும். அவன் சொல்றேன். இதனுடைய ரகசியம் உங்களுக்கு சொல்ல போறேன். வெறும் ரகசியம். இதனுடைய காப்பி ரைட் இந்த சர்ச்சுக்கு நான் கொடுக்குறேன். நீங்க பேசுங்க. எந்த டாக்டர் கிட்ட, எந்த இன்ஜினியர், ஐஏஎஸ், எந்த மந்திரி, எந்த ஆபீசர்கிட்ட பேசுங்க.
ஒரு ஆளு திருப்பி சொல்ல, ஐந்தாவது காரியம் சொல்லல. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே ஒவ்வொரு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது அவங்க நாவு அபிஷேகம் செய்யப்பட்டது. ஹல்லேலூயா. இப்ப இந்த அஞ்சை சொல்லுங்க, அஞ்சை சொல்லுங்க. ஒன்னாவது எது அபிஷேகம் செய்யப்பட்டது? காது. ரெண்டது மூக்கு. மூணது கண்ணு. நாலு தொக்கு. அஞ்சது இது. இது ஐந்தினுடைய பேரு தான் ஐம்புலங்கள். ஓ தபா நசாந்தரா பபா அர்க்கஜா மனா ரகடக சேபலாதிரி. ஆமென். 2000 வருடங்களுக்கு முன்னாடி என் கர்த்தர் அபிஷேகம் இறங்கி வரும் பொழுது ஏன் மனிதனுடைய ஐம்புலங்களை ஏன் அபிஷேகம் பண்ணினார்? இந்த ஐம்புலங்களுக்கு அபிஷேகத்துக்கு என்ன சம்பந்தம்? இந்த ஐம்புலங்களை கர்த்தர் ஏன் தொட்டார்? மனிதனுடைய ஐம்புலங்களை கர்த்தர் அபிஷேகத்தினால தொட்டார். ஏன் தொட்டார்? நான் சொல்றேன். உலகத்திலே பெரிய ஃபேக்டரி தட் இஸ் ஹியூமன் பீயிங், மனுஷன். இந்த மனுஷனோட பெரிய ஃபேக்டரி இந்த உலகத்தில் கிடையாது. உங்களுக்கு எத்தனை ஃபேக்டரி தெரியும்? ஸ்டீல் ஃபேக்டரி. இரும்பு உள்ள போட்டான்னா ஸ்டீல் வெளியே வரும். கரெக்டா? டீ ஃபேக்டரி. தேயிலினுடைய இலை போட்டான்னா தேயிலை தூள் வெளியே வரும். அதான டீ ஃபேக்டரி. காபி ஃபேக்டரி. காஃபி சீடு உள்ள போட்டான்னா காஃபி பவுடர் வெளியே வரும். அதான காஃபி ஃபேக்டரி. கரெக்டான? எது? டெக்ஸ்டைல் ஃபேக்டரி. நூல் உள்ள போட்டான்னா துணி வெளியே வரும். அதான ஃபேக்டரி. கரெக்ட் தானே? ஆனா இந்த மனுஷன் இந்த நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கிற நீங்க, பிரசங்கம் பண்ற நானு, 4 தோசை, ஒரு முட்டை ரோஸ்ட், ஒரு சாயா உள்ள போட்டானா 9 ஐட்டம்ஸ் வெளியே வரும். எத்தனை ஐட்டம்ஸ் வரும்? இப்ப என்னாதீங்க, அப்புறம் வீட்டுல போய் எண்ணுங்க. நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. எத்தனை ஐட்டம்ஸ் வெளியே வரும் சொல்லுமா? 9 ஐட்டம்ஸ். அதுல கண்ணீர் இருக்குது. ஆமென். அதுல மூக்குல ரன்னிங் நோஸ் இருக்குது. அதுல வாயில இருக்கிற எச்சி எல்லாம் அதுல வரும். எத்தனை ஐட்டம்ஸ் வருது? இவ்வளவு பெரிய ப்ரொடக்ஷன் உள்ள ஒரு ஃபேக்டரி உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. ஆமென். ஆமென். அதான் டாக்டர் பாரு, டாக்டருடைய டிகிரி கேளுங்க. பிஎஸ்சி, எம்பிபிஎஸ், எஃப்ஆர்சிஎஸ், எம்ஆர்சிபி, எம்எஸ்எம்டி, ஒரு A4 பேப்பர் நிறைய டாக்டர் டிகிரி. ஆமென். அட்மிட் பண்ண சுகம் இல்லாத மனுஷங்கிட்ட, பேஷண்ட் கிட்ட, அவங்க ஆள்கார்கிட்ட சொன்னாங்க, இன்னைக்கு இவருக்கு டிஸ்சார்ஜ், இன்னைக்கு இவருக்கு டிஸ்சார்ஜ். உன்ன சந்தோஷத்தோட மனைவி கேட்குது, ஐயா குணமாயிடுச்சா? குணமாக மாட்டாரு. நாங்க எல்லாம் முடிஞ்ச அளவு பார்த்தாச்சு, பில் அடிச்சுட்டு கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு இவருக்கு என்ன தேவையோ கேட்டு வாங்கி கொடுங்க. அது எதுக்கு? கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பாரு. கொஞ்ச நாள் தான். 5 லட்சம் ரூபாய் பில் அடைச்சது ஆஸ்பத்திரியில். இப்ப டாக்டர் என்ன சொல்றாரு? கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பாரு. ஆனா ஒரு காரியம் லாஸ்ட்ல சொல்லுவாரு, ஒரு காரியம் செய்யுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் படிச்சவன், என் வேலையெல்லாம் பார்த்தாச்சு, இன்னும் உண்டாக்கு நம்ம கிட்ட கொண்டு காட்டுன்னு அர்த்தம். ஆமென். படிச்சவனுக்கு இவ்வளவுதான் முடியும். ஆமென். நான் படிச்ச டாக்டருக்கு இவ்வளவுதான் முடியும். ஆனா இவரை உண்டாக்குறவனால இருக்கிறாரு, கொண்டு காட்டு. அதுதான் ஜெபிக்க சொன்னதனுடைய அர்த்தம். அல்லேலூயா. ஒரு காரியம் நான் சொல்றேன், எந்த டாக்டரும் கிட்ட குணமாகாதுன்னு சொன்னாலும் இப்ப நீ விசுவாசத்தோட ஆமென்னு சொல்லு. உன்னுடைய ஆமே சரீரத்துல தேவ வல்லமை இறங்கும். எந்த நோயா இருந்தாலும் இந்த நிமிஷத்துல அற்புத வல்லமையினால அதை குணமாக்குற கர்த்தர் நம்மத்தில வந்திருக்கிறார். ஆமா, அப்படியே ரிசீவ் பண்ணி ஆமென்னு சொல்லுங்க. இயேசுவனை தொடுகிறான்னு சொல்லுங்க. இந்த பகல்ல கர்த்தரனை தொடுகிறார், அவருடைய கிருபை என் மேல ஊற்றுறான்னு சொல்லுங்க. சந்தோஷத்தோட ஆமென். ஆமென். அல்லேலூயா. 2000 வருஷத்துக்கு பின்னாடி இயேசு சிலுவையில் நமக்காக அறையப்பட்டு எத்தனை வருஷம்? 2000 வருஷம். மொபைல் போன் வெளியே வரும்னு கர்த்தருக்கு தெரியும். என்ன பாஸ்டர் நீங்க நம்ப மாட்டீங்களா? இந்த மொபைல் போன் எல்லாம் வெளியே வரும்னு யாருக்கு தெரியும்? ஏசப்பாவுக்கு தெரியும். மொபைல் போன் வந்தான்னா மனுஷனை எங்க பிடிக்கும்னு தெரியும். அவனோட ஐம்புலங்களை தான் மொபைல் போன் தொடும். ஆமா, சொல்லிட்டு தான் போவேன். இதுதான் உண்மையான சுவிசேஷத்தினுடைய ஆழம். மொபைல் போன் தொட்டது எங்க தொட்டது? உன் காலை தொட்டுச்சா மொபைல்? உன் கையை தொட்டுச்சா? தொடல. உன் உயிரை தொட்டுச்சா மொபைல்? தொடல. உண்மையை சொல்லு, மொபைல் எங்க தொட்டது? ஐம்புலங்களை தொட்டது. எங்க தொட்டது? ஐம்புலங்களை. யூடியூப் எங்க தொட்டது? ஐம்புலங்கள். ஃபேஸ்புக் எங்க தொட்டது? ஐம்புலங்களை. ஏன்னா உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற மெயினான என்ஜின் சொல்றது பிரெயின். என்னது? பிரெயின். அந்த பிரெயினுடைய ப்ரொடக்ஷன் என்னன்னு கேட்டா சிந்தனைகள். என்னது? சிந்தனைகள். நான் கேட்கிறேன்,
தற்கொலை செய்யணும்னு தீர்மானம் எடுத்த இடம் எது சொல்லுமா? சிந்தனை. சொல்லுமா? தீவிரவாதி உண்டாகினது எங்க? காதலிச்ச பொண்ண பெட்ரோல் ஊத்தி எரிச்ச சிந்தனை எங்க வந்தது? சிந்தனை வந்த இடம் சொல்லு. கையில கடந்து ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொன்னவன கஷாயம் கொடுத்து பாரசாலையில கொன்ன சிந்தனை எங்க வந்தது? சிந்தனையில. இந்த சிந்தனையில தப்பான காரியம் வர காரணம், இந்த சிந்தனைக்கு மூல பதார்த்தங்கள் கொண்டு போன 5 வண்டி பேரு தான் ஐம்புலங்கள். ஆமென். ஓ, சிந்தனைக்கு தேவையான மூல பதார்த்தங்களை யூடியூப்ல இருந்து, டிவியில இருந்து, சாட்டிங்ல இருந்து, வாசிக்கிறதுல இருந்து, உன்னுடைய நண்பர்கள் இருந்து, உன்னுடைய பேஸ்புக்ல இருந்து, நீ பார்த்தது, நீ கேட்டது, நீ கண்டது, நீ அனுபவிச்சதல்ல, உன்னுடைய சிந்தனைகளுக்கு கொண்டு போகிறா 5 வண்டி, 5 வெகுக்கள். அதனுடைய பேருதான் ஐம்புலன்கள். You are a young man. I am asking, am I correct or not? நான் சொல்றது கரெக்டா இல்லையா? இங்க தவறு நடந்தது. உன்னுடைய குழந்தைகள் எங்க அழிந்து போனது? உலகத்தில் தலைமுறை எங்க அழிந்து போனது? பிரச்சனைகள் எங்க ஆரம்பிச்சது? ஆமென். பிரெயின்ல. இந்த உலகத்தில் உங்களுக்கு தெரியுமா, நோய்களினுடைய பாக்டீரியா முழுவதும் ஏறி படுத்திருக்கிற இடம் ரத்தம். எது? ரத்தம். அந்த ரத்தம் ஸ்கேன் பண்ணதுனால ரத்தத்தில் எந்த நோய் இருக்குன்னு புரியுறதுனால அதுக்கு மருந்து இருக்குது. என்ன இருக்குது? மருந்து இருக்கு. ஆனா பாவம் படுத்திருக்கிற இடம் சிந்தனை. ஆனா சிந்தனைகளை ஸ்கான் பண்ணின மிஷன் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. அதனால சிந்தனைகளுக்கு மருந்து கிடையாது. ஆமென். எல்லாரும் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஓ, சிந்தனையில் என்ன பாவம் இருக்குன்னு கிட்ட இருக்கிறவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஆமென். ஆனா ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன் விஜயகுமார் பாஸ்டர் சபைக்கு. ஆமென். சந்தோஷமா? ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? இப்ப நமக்கு இருக்கிற மொபைல்ல நிறைய ஆப் இருக்குது. இருக்குதா இல்லையா? அதெல்லாம் நமக்கு ஆப்பு. இருக்கிற ஆப்பெல்லாம் நமக்கு ஆப்பு. ஆனா புது ஒரு ஆப்பு வருது. இன்னொரு புது ஆப்பு உங்களுக்கு சொல்லும்போது சந்தோஷமா இருக்கும். நீங்க என்ன நினைக்குதுன்னு மனைவியினுடைய போன்ல வரும். ஒரு நிமிஷம் எல்லாருக்கும் சிந்திக்கிறதுக்கு கொடுக்குறேன். உங்க மனைவி போன் இருக்குல்ல, நீங்க என்ன மனசுல சிந்திக்கிறீங்கன்னு மனைவி போன்ல வரும். சந்தோஷமா? நீங்க என்ன மனசுல நினைக்கிறேன்னு சொல்லட்டுமா? ஏசப்பா, அதுக்கு முன்னாலே எக்காலம் துணிக்கணும். கர்த்தாவே, சபை இங்க இருந்து எடுக்கப்படாதப்பா, இதெல்லாம் தேவையா? அல்லேலூயா. சகோதரிமார்களே, நீங்க அவங்க வேலைக்கு போகும்போது வீட்டில இருந்து என்ன நினைக்குதுன்னு ஐயா வேலை செய்யற இடத்துல போன்ல வரும். வருது, அந்த ஆப்பு வருது. கூடிய சீக்கிரத்தில் அந்த ஆப்பு வரும். நாகர்கோவில் எல்லாம் கூட்டக்கொலை நடக்கும். கூட்டக்கொலை சொல்லலாம். ஒரு சாவல்ல. ஆமே 50 ஸ்திரீகள் ஒன்றாக தற்கொலை பண்ணனாங்க. 50 கணவர்கள் தற்கொலை பண்ணனாங்க. அந்த மாதிரி எல்லாம் பெரிய நியூஸ் வரப்போகுது. நீ சிந்திக்கிறதெல்லாம் உங்க வீட்டில் உள்ளவங்க போன்ல கரெக்டா வரும். நீ என்ன மனசுல சிந்திச்சேன்னு. அல்லேலூயா. நீ மனசுல என்ன நினைக்கிற சொல்லட்டுமா? அதுக்கு முன்னால சாகர ஒரு ஆப்பு வரக்கூடாது. ஏன் உயிரோடு இருந்து இந்த மாதிரி எல்லாம் காட்டணும்? ஆமென். நான் சொல்றேன், நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறது நீங்க தவறா நினைக்காதீங்க. நீங்க சிந்திக்கிறது கரெக்டா கண்டுபிடிக்கிற ஆப்பு பேரு தான் பரிசுத்தாவிங்கிற ஆப்பு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமென். பரிசுத்தாவியுடைய சிந்தனைகளை முழுவதும் கண்டுபிடிக்கிற ஒரு அப்ளிகேஷன். எத்தனை பேர் நம்புவீங்க? கர்த்தர் சொல்லுகிறார், உன் மேல ஆவி வரும் பொழுது, பரிசுத்தாவி உன் மேல வரும் பொழுது, ஆமென், அடுத்தவங்க என்ன சிந்திக்கிறாங்கன்னு நீ கண்டுபிடிப்ப. அதுக்கு தான் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் அடுத்தவங்களை ஆமென் டிசைன் பண்ணி அவங்க சிந்திக்கிறதை அப்படியே உன் மனசுல கொண்டு வருகிறார். பரிசுத்தாவியை எத்தனை பேர் பெற்றிருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். உண்மையான பரிசுத்தாவியினுடைய அபிஷேகத்தினால நீங்க நிறையப்பட்டதுன்னு உங்களுக்கு உண்மையாக தெரியணும்னா, அல்லேலூயா, உங்க ஐம்புலங்கள்
பரிசுத்தாவியினால நிறையப்படணும். அல்லேலூயா. என் காதினால நான் பாவம் செய்ய மாட்டேன், என் கண்ணினால நான் பாவம் செய்ய மாட்டேன், என் நாவினால நான் பாவம் செய்ய மாட்டேன். அவன் என் ஐம்புலங்கள் கர்த்தருக்காக விட்டு கொடுக்கிறேன். எத்தனை பேர் இந்த பகல்ல உண்மையாக தேவனை ஆராதிக்கிறவங்க எத்தனை பேர் சொல்லுவீங்க, என்னுடைய ஐம்புலங்களை நான் கர்த்தருக்காக விட்டு கொடுக்கிறேன். என்னுடைய ஐம்புலங்களை, என் voice, I would like to give my five senses to Holy Spirit. என்னுடைய ஐம்புலங்களை கர்த்தருக்காக விட்டு கொடுக்கிறேன். என் கண்ணு, காது, மூக்கு, தோல் எல்லாம் இயேசுவே உமக்காக விட்டு தருகிறேன்னு சொல்லி எத்தனை பேர் ஆராதிப்பீங்க, எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? ஹல்லேலூயா. அதான் உண்மையான பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது தவிர ஒன்னும் அபிஷேகம். உங்களுக்கு அபிஷேகம் இருக்குன்னு எப்படி புரியும்? உங்களுக்கு அபிஷேகம் இருக்கு எப்படி தெரியும்? நான் சொல்றேன், அபிஷேகம் உங்க மேல் இருந்தா உங்களுக்கு யாருடைய குற்றம் உங்களுக்கு தெரியாது. ஆமென், ஆமென். கணவனுடைய தப்பு தவறுகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற மனைவி மேல ஒரு நாளைக்கு அபிஷேகம் வராது. இப்ப சிலவங்க சொல்லிட்டு மனசுல சொல்லிட்டீங்க, அப்ப எனக்கு அபிஷேகம் இல்லை. கரெக்ட், புரிஞ்சாச்சு. அல்லேலூயா. அடுத்தவங்க குற்றம் உங்க மனசுல இருக்கிற வரைக்கும் உங்க பேர் வந்து வேஸ்ட் பாக்ஸ். உங்க பேரு ஏன்னா அடுத்தவங்க குற்றங்கள் எல்லாம் இருக்கும்போது அதனுடைய பேர் டேஸ்டா வேஸ்டா? வேஸ்ட். உங்க பேர் வேஸ்ட் பாக்ஸ். எங்க வேஸ்ட் பாக்ஸ் பார்த்தாலும் ஒரு குழப்பம் இருக்கு தெரியுமா? இருக்கிறவன் வேஸ்ட் எல்லாம் அங்க கொண்டு தான் போடுவான். ஏன்னா ஊர்ல வேஸ்ட் பாக்ஸ் வச்சவன் தானே வேஸ்ட் எல்லாம் எங்க கொண்டு போடுவான்? நீ ஊர்ல உங்க இருக்கிற இடத்துல, உங்க ஊர்ல, உங்க வீட்டுக்குள்ள நீ அடுத்தவங்க குற்றம், குறைகள், பகைகள், வைராக்கியங்கள் எல்லாம் உள்ளத்துல வச்சிருந்தா உன் பேர் வேஸ்ட் பாக்ஸ். பிறகு இருக்கிறவன் எல்லாம் வேஸ்ட் உன் மேல தான் கொண்டு போடுவான். லாஸ்ட்ல நீ உலகத்திலே ஒரு வேஸ்டாக மாறும். ஆமென். ஆனா இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போது எல்லா வேஸ்ட் எடுத்து வெளியே போடு. நான் கர்த்தருக்கு ஒரு டேஸ்ட் பாக்ஸ் ஆக மாறும்படியாக, வேஸ்ட் பாக்ஸ் அல்ல, தேவனுடைய டேஸ்ட் பாக்ஸ் ஆக மாறும்படியாக இன்னைக்கு நான் என்னுடைய வேஸ்ட் எல்லாம் எடுத்து போடு சொல்லுங்க. ஏன் மேல அபிஷேகம் இருக்குன்னு சொல்ல. பாஸ்டர், உங்க குற்றமே எனக்கு தெரியாது, உங்க குற்றம் எனக்கு தெரியாது. இன்னும் யாரு என்கிட்ட சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம கிட்ட வேஸ்ட் பாக்ஸ் கிடையாது. அவன் உன் குற்றம் எனக்கு தெரியாதுமா, நீ யாராவது என்கிட்ட சொன்னா நான் எடுக்கவும் மாட்டேன். ஏன்னா ஐ அம் டேஸ்ட் பாக்ஸ். நான் டேஸ்ட் உள்ளது மட்டும் தான் போடுவேன். ஹல்லேலூயா. இப்ப தீர்மானம் எடுங்க, உங்க மேல அபிஷேகம் நிக்கணும்னா வேஸ்ட் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. ஆமென். பகை இருக்கக்கூடாது. அடுத்தவன் மேல அவனை கொல்லுவேன், அடிப்பேன், விட மாட்டேன், இந்த மாதிரி சிந்தைகள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கவே கூடாது. இருந்தா இந்த அபிஷேகம் இருக்காது. ஏன்னா அபிஷேகம் பரிசுத்தமானது. அபிஷேகம் பரிசுத்தமானது. பரிசுத்தமான அபிஷேகம் இருக்கிற இடத்துல அசுத்தமான சிந்தைகள் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இது அப்படியே ரிசீவ் பண்றவங்க எத்தனை பேர்? கர்த்தாவே, உம்முடைய அபிஷேகம் என் மேல இருக்கிற வரைக்கும் இன்னைக்கு இந்த அபிஷேகத்தை பெற்றுதான் நம்ம வீட்டுக்கு போகணும். உங்க குடும்பத்தில் இந்த அபிஷேகம், அதான் சொன்னது, நீங்க கர்த்தருக்காக செயல்பட போறீங்கன்னு சொன்னது, அதான் கர்த்தர் உபயோக போறீங்க. ஆமென். இந்த அபிஷேகம் உங்க மேல இருந்த பிரதர், நீ செய்யறதெல்லாம் வாய்க்கும். ஆமென். நீ உபவசித்தா வாய்க்கும், நீ செபித்தா அற்புதம் நடக்கும், நீ போகிற இடத்துல தேவ மகிமை வெளிப்படும். கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு யாத்திரைக்காக நீ ரெடி ஆயிக்கோ. ஆமென். உனக்கு ஒரு பயணம் இருக்குது. அது இந்தியாவுக்குள்ள இல்ல, இந்தியாவிலிருந்து வெளியே போகிற ஒரு பயணம். வா, கிருபை உள்ளவங்க ஜெபத்தை பேசிக் கொண்டிருக்க. கர்த்தர் தொடுகிறார். இயேசு அநேகரை தொட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய மகிமை இறங்கட்டும் நம்ம மத்தியிலே. இன்னைக்கு பகலில் கர்த்தர் நமக்காக ஃபயல் திறந்திருக்கிறார், புது வாசல்களை திறக்கிறார். அற்புதத்தின் பகலாக கர்த்தர் இந்த நாளை மாற்றுகிறார். சந்தோஷத்தோடு, சந்தோஷத்தோடு தேவனை மகிமைப்படுத்துகிற தேவ பிள்ளை, சந்தோஷத்தோடு அப்போஸ்தலர் நடபடிக்கை 1வது அதிகாரத்துல வாக்குத்தத்தம் மட்டும், என்ன மட்டும் பாத்துருங்க, வாக்குத்தத்தம் மட்டும். பேசுங்களேன். நீங்க பேசும்போது நல்லா இருக்குது, உங்க சிரிப்பு நல்லா இருக்குது. அல்லேலூயா. ஆமென். 1வது அதிகாரத்தில் என்ன மட்டும்? வாக்குத்தத்தம். ஆனா 2வது அதிகாரத்தில் என்ன இறங்கியாச்சு? அக்கினி இறங்கியாச்சு. ஆமென். அல்லேலூயா. 1வது அதிகாரத்தில் வாக்குத்தத்தம் மட்டும் தான் இருந்தது. 2வது அதிகாரத்தில் என்ன வந்தாச்சு? அக்கினி, அபிஷேகம் இறங்கியாச்சு. 3வது அதிகாரத்தில் சப்பானி எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சுட்டான். ஆமென்.
இரண்டாவது அதிகாரத்தில் அக்கினி இறங்கினா மூணாவது அதிகாரத்தில் அற்புதம் ஆரம்பிக்கும். ஓ ரசே பலாதியா, அதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கை. இரண்டாவது அதிகாரத்தில் அக்கினி இறங்கினா மூணாவது அதிகாரத்தில் அவன் முட்டவனா இருக்கிறவன் நடக்க ஆரம்பிச்சான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அபிஷேகம் எங்க இறங்குதோ அங்க அற்புதம் உண்டு, அங்க விடுதல் உண்டு, அங்க நோய்கள் குணமாகும். எங்க அக்கினி இறங்குதோ அங்க தேவனுடைய மகிமை அசைவாடும். எங்க அக்கினி உண்டோ அங்க தேவனுடைய பிரசன்ஸ் வரும், கர்த்தருடைய பிரசங்கம் அங்க இறங்கும். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். அந்த முடவன் அப்போஸ்தலர் நடவடிக்கை 3வது அதிகாரத்தில் முடவன் சுகமானது உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? தெரியுமா இல்லையா? அங்க ஊழிய செய்ய வந்தாங்கல்ல யோவானும் பத்ரோசும் பேதுருவும், அவங்ககிட்ட என்ன சொல்லிச்சு? பொண்ணு தமிழ்ல எப்படி பொண்ணு வெள்ளியும், மலையாளம் பொண்ணு வெள்ளியும், பொண்ணு வெள்ளியும் எங்க கையில இல்ல, எங்களுக்குள்ளத எங்க கிட்ட இருக்கிறத நான் உனக்கு தருகிறேன். அப்புறம் என்ன சொன்னாரு? இயேசுவின் நாமத்துல எழுந்து நட. அவ்வளவுதானே? கரெக்ட் தானே? இவ்வளவு உண்மை தானே? அப்ப குணமாக்குன பாஸ்டர்ஸ் அவங்ககிட்ட சொல்லிச்சு, எழுந்து. கரெக்டா? மாத்தி சொல்லக்கூடாது. நீங்க எங்க கூட நிப்பீங்களா? மாறக்கூடாது. பார்க்க போறீங்களா? இதுதான் கரெக்ட். கரெக்ட், எழுந்து நட. ஆனா அவன் என்ன செஞ்சான்? குதித்து. இல்ல, நீங்க படிக்காம சும்மா சொல்றீங்க. அவன் குதித்து. 3வது அதிகாரத்தில் ஆமாம் 8, 9, 10 எல்லாம் என்ன எழுதியிருக்கு? 8 வாசி, 8 வாசி. அவன் குதித்தெழுந்து, அவன் குதித்து எழுந்து எழுந்து நின்று நடந்தான், நின்று நடந்தான், நடந்து குதித்து, நடந்து குதித்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட. போதும் 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 போதும். இதெல்லாம் ஊழியக்காரங்க சொன்னாங்களா? அவங்கிட்ட அவனை குணமாக்கின பேதுரு யோவானு, நீ குதிக்கணும், நீ சாடணும், நடனம் ஆடணும் அப்படின்னு சொன்னாரா? இல்ல இல்ல, அவங்க என்ன சொன்னாங்க? எழுந்து நடான்னு தானே. ஆனா இவன் என்ன செஞ்சான்? அவன் குதித்து எழுந்து அல்லேலூயா நடந்தான். பாஸ்டர் உங்ககிட்ட அமைதியா உட்கார சொன்னாலும் நீங்க அப்படி உட்கார கூடாது. இப்போ குணமாக்கின பாஸ்டரை என்ன சொல்லிச்சு? எழுந்து. ஆனா அவன் என்ன செஞ்சான்? குதித்து. இப்ப அவங்கிட்ட கேட்டு பாருங்க, முடவனே எழுந்து நடான்னு தானே பாஸ்டர் சொன்னாரு. பாஸ்டர் மேடையில் இருக்கிறாரு, யாராவது குதிக்கிறாங்களான்னு அவர் பார்க்கிறாரு. அவர் வரணும், மீட்டிங் வரணும், கேரளாவிலிருந்து ஒரு பாஸ்டர் வர்றாரு, நல்ல வசனம் கேட்கணும்னு தானே சொன்னாரு. ஆனா இவன் என்ன செய்யறான்? குதித்து எழுந்து நடனம் ஆடி ஆராதிக்கிறான். இப்போ அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, ஏன் அப்படி செய்யறேன்னு. அவன் சொல்லுவான், பாஸ்டருடைய கால் அல்ல குணமாகினது, ஏன் கால். அவன் யாருக்கு அற்புதம் நடந்ததோ அவன் குதிப்பான், அவன் எழுந்து நடனம் ஆடுவான். ஹல்லேலூயா. இந்த பகல்ல கர்த்தரை எப்படி ஆராதிக்கணும்னு தீர்மானிக்கிறது கே ஆபிரகாம் அல்ல, விஜயகுமார் பாஸ்டர் அல்ல. உங்களுக்கு விடுதல் யாரு கொடுத்தாரோ அவரை உங்களுக்கு இஷ்டம் உள்ளது போல உங்களோட மனசு நிறைந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக, உள்ள நிரம்பி தேவனை ஆராதிக்கும்படியாக நடனமாடி குதூகலமாக குதித்து இயேசுவின் நாமத்தை உயர்த்தும்படியாக. ஹல்லேலூயா. 2வது அதிகாரத்தில் அக்கினி இறங்கியாச்சு, 3வது அதிகாரத்தில் அற்புதம் ஆரம்பிச்சாச்சு. ஆமென். 4வது அதிகாரத்தில் பிரச்சனை தொடங்கியாச்சு. ஆமென். ஊருக்காரங்க அவங்களுக்கு விரோதமாக எழுங்க ஆரம்பிச்சாச்சு. அங்கெல்லாம் நான் நிக்கல, அதுக்கெல்லாம் பேச விரும்பல. 5வது அதிகாரத்தில் சபைக்கு உள்ள பிரச்சனை ஆரம்பிச்சாச்சு. யாரு? அனன்யாசும் சஃபீராவும். ஆமென். ஒரு காரியம் மட்டும் நினைச்சுக்கோங்க, அற்புதங்கள் ஆரம்பிச்சா பிரச்சனைகளும் ஆரம்பிக்கும். ஆமென்.
அற்புதங்கள் ஆரம்பிச்சா உள்ள பிரச்சனை ஆரம்பிக்கும், வெளிய பிரச்சனை ஆரம்பிக்கும். ஆனா கர்த்தருடைய தாசியே, கர்த்தர் பேசுகிறார், உள்ள பிரச்சனை இருந்தாலும் வெளிய பிரச்சனை இருந்தாலும் அதை நினைத்து கவலைப்படாத. இந்த சபை கர்த்தருடைய சபை. ஆமென். இதை கட்டுகிறது கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தை மாற்றி அருமையான ஒரு இடத்தை கர்த்தர் உங்க கையில கொடுத்து, இந்த தீர்க்க தரிசனத்தை எழுதி வச்சுக்கோங்க. என் பேரு கே ஆபிரகாம். இந்த பேசின நாள் ஆமென் ஜனவரி 14. எழுதி வச்சுக்கோ. ஒரு அருமையான இடத்தை பாஸ்டர் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆயிரக்கணக்கான ஆவிக்குரிய ஆத்துமாக்களை கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிக்கிற நாள்கள் வரப்போகுது இயேசுவின் நாமத்தில். அப்படி எழுதி வச்சுக்கோங்க. இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லும்படி அவங்க கர்த்தர் இந்த மீட்டிங்கை வைத்திருக்கிறார். இப்ப காண்கிறதல்ல, நீங்க நினைக்காத நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்களை அபிஷேகத்தில் நிரம்பி நீங்க ஊழியம் செய்யும் பொழுது உங்க வார்த்தை சொல்லுகிற இடத்துல அற்புதங்கள் நடக்கும். நீங்க பேசுகிற இடத்துல தேவ மகிமை இறங்கும். நீங்க பேசுகிற இடத்துல கர்த்தர் அற்புதங்கள் செய்வார். பிசாசு பிடித்தவர்கள், அவன் சங்கிலி கட்டப்பட்டவர்கள் விடுதலை ஆகிற நாள்கள் வருகிறது. மெடிக்கல் காலேஜில் இருந்து அவன் வெளியே வந்த நோய்கள், ஆம்புலன்ஸ்ல கொண்டு வருகிற நோய்கள் உங்க ஜெபத்தில் விடுதலை ஆகிறதை கர்த்தர் பேசுகிறார். தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். ஆமென் ஆமென் சொல்லுங்க. சபை முழுவதும் ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சபையை உபயோகிக்க போகிறார். ஆவியை பெற்றவர்கள் ஐம்புலங்களை அபிஷேகத்தாலே நிரம்பி, ஐம்புலங்கள் அபிஷேகத்தாலே நிரம்பி பரிசுத்த ஆவிக்கு விட்டு கொடுத்தவர்களை கர்த்தர் உபயோகிக்க போகிறார். ஓ, கரங்களை தட்டி ஆராதிங்க. சபையை கர்த்தர் உபயோகிக்க போகிறார். சபையை கர்த்தர் கரங்கள் எடுக்க போகிறார். நாகர்கோவில்ல அநேகருக்கு அற்புதமாக சபையை மாற்ற போகிறார். சந்தோஷத்தோடு ஆராதிங்க. இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். ஓ தாஷகமன் ஹல்லேலூயா. தாசியானா மாஷகன. ஆமென். 4வது அதிகாரத்தில் வெளிய பிரச்சனை, 5வது அதிகாரத்தில் சபைக்கு உள்ள பிரச்சனை. ஆமென். 3வது அதிகாரத்தில் அற்புதம். அற்புதம் ஆரம்பிக்கிறது உள்ளேயும் பிரச்சனை ஆயிடுச்சு, வெளியும் பிரச்சனை ஆயிடுச்சு. கவலைப்படாதீங்க. சபையா கர்த்தருடைய சபையா இருந்தாலும் இதெல்லாம் இருக்கும். ஆனா 6வது அதிகாரத்தில் சபையில ஸ்தேஃபானோ இறங்கினார். அல்லேலூயா. 6வது அதிகாரத்தில் யார் இறங்கினார்? தீர்க்கதரிசி சபைக்குள்ள இறங்கினார். கர்த்தருடைய தூதன் சபைக்குள்ள இறங்கினார். அவன் பிரச்சனை வந்தா அதுக்கு என்ன செய்யணும்னு நீ மனசுல நொந்து நீ அழுக வேண்டாம். என்ன செய்யணும்னு கர்த்தருக்கு தெரியும். அவர் தன்னுடைய தாசர்களை கொண்டு வருவார். ஆமென். தேவைப்பட்ட நேரத்தில் சபையை கட்டி எழுப்ப தன்னுடைய தாசர்களை சபைக்குள்ள கொண்டு வருகிறார். ஒரு நல்ல கர்த்தர் நமக்கு இருக்கிறார். எந்த நேரத்தில் எது தேவையோ, எந்த நேரத்தில் எது நடக்கணுமோ அத அப்படியே செய்கிற ஒரு நல்ல இயேசு. பாஸ்டர், நீங்க நினைச்சா இந்த கையோடு உருமலம் கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு தீர்மானித்து அந்த வரலாறை எழுதி வைத்திருக்கிற கர்த்தர். இந்த மாசத்துல இன்னது செய்யணும், அந்த மாசத்துல அது செய்யணும்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். எந்த மாசத்துல இது நடக்கணும்னு கர்த்தர் தீர்மானிக்கும். ஆனா நம்ம மட்டும் என்ன செஞ்சா போதும்? பரிசுத்தோட கர்த்தரோடு இருந்தா போதும். நான் இப்ப சொல்றது எழுதி வச்சுக்கோமா. என் பேரு இந்த டைம் வரை எழுதிக்கோ. நீ பரிசுத்தமா வாழ்ந்து இந்த 5 புலங்களை கர்த்தருக்கு கொடுத்து அப்படியே பரிசுத்தாவில நீ சொல்லு. ஆமே, கர்த்தர் அது செய்வார். சூரியனை நிப்பாட்டினது கர்த்தர். ஆனா அது சொன்னது யோசுவாவினுடைய நாக்கு. ஆமென். உன் நாவு நீ தேவனுக்கு கொடுத்தா கர்த்தர் செய்வார். நீ சொல்லுவ. ஆமென். நீ சொல்லும் போது நீ சொல்றத கர்த்தர் செய்வார். ஆமென். ஆமென். செங்கடலை இரண்டாக்குனது கர்த்தர். ஆனா அதுக்கு உபயோகித்தது மோசேயினுடைய கை. இந்த கை நீ கர்த்தருக்கு கொடுத்தா ஆமென் சொல்லுப்பா. அவர் செய்வார். ஆனா உன் கை அவர் உபயோகிப்பார். ஆமென். ஓ, எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அபிஷேகம் பெற்றவர்கள் என்ன செய்யணும் தீர்மானிக்கிறது கர்த்தர். ஆமென். உன்னுடைய திறமை அல்ல, உன்னுடைய ஆரோக்கியம் அல்ல, அவர் செய்வார். ஆமென். உன்னுடைய கை அவருக்கு கொடு, உன்னுடைய நாவை அவருக்கு கொடு, உன்னுடைய செவி அவருக்கு கொடு, உன்னுடைய வார்த்தை அவருக்கு கொடு, உன்னுடைய வாழ்க்கை அவருக்கு கொடு. அவர் செய்வார். அவர் செய்வார்.
அதுதான் இந்த வாழ்க்கை முழுவதும் சபையினுடைய சரித்திரமே அதுதான். ஆமென். நம்ம ஒண்ணு நினைக்க வேண்டாம். அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்துல ஏதாவது அப்போஸ்தலர்களுடைய ஆமென் கர்த்தர் உபயோகித்த ஏதோ தீர்க்கதரிசியோட அழகை பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லியிருக்கா? சொல்லுமா? ஆமோஸ் எம்ஜிஆர் மாதிரி இருந்தார் அப்படின்னு எழுதியிருக்கா? சொல்லுமா? ஆமென். எஸ்தர் ஆமென் ஜெயலலிதா மாதிரி இருந்தா அப்படின்னு எழுதியிருக்கா? ஆமென். கர்த்தர் உபயோகித்தவங்களுடைய ஆரோக்கியம் அல்ல, அவங்க அழகு அல்ல, அவங்க கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்தது மட்டும்தான் எழுதி இருக்கு. உன்னுடைய பிராயம் என்ன, உன்னுடைய குடும்பம் என்ன, உன்னுடைய தோலினுடைய கலர் என்ன, இது ஒன்றும் கர்த்தருக்கு பிரச்சனை இல்லை. உன்னுடைய கண்ணீரை காண்கிறவர், உன்னுடைய மனசை காண்கிறவர். ஓ, செத்து போயிடலாம்னு நீ நினைச்ச நாட்கள் உண்டு, உயிரோட நான் இருக்கிறேன்னு நினைச்ச நாட்கள் உண்டு. ஆனா உனக்கு உயிர் கொடுத்த தேவன் 23 சங்கீதம் 5 வசனம் கர்த்தர் உனக்கு சொல்லுது, ஓ சத்ரு முன்னாடி உனக்கு நான் பந்திய ஆயத்தம் பண்ணுவேன். ஆமென். ஓ சத்ரு பார்க்கும்படியாக சில நன்மைகளை, சில பந்தியை சத்ருவுக்கு முன்னாடி நான் உனக்காக ஆயத்தம் பண்ணுவேன். நீ செத்து போகட்டும்னு சொல்லி உபத்திரவம் செய்தவங்க இருக்கிறாங்க. ஒரு ஃபேமிலி, ஒரு புருஷனும் ஒரு ஸ்திரீயும், அது இல்லாம ஒரு ஆண் கருப்பா இருப்பார், நீளமா இருப்பார், கர்த்தர் என்னை காட்டுகிறார். ஆனா எழுதி வச்சுக்கோ, 2025 மே மாசம் 1ஆம் தேதிக்கு முன்னாடி சத்ருவனுடைய தோல்வி, ஆமென், அவன் தோக்குறதும் நீ ஜெயிக்கிறதும் ஒரே நேரத்தில் நடக்க போகுது. ஓ ரசலம்பா காஷிகமா சூலபானாவா ஹல்யசோராம காண்டி செலபோசே இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே ஜோசகமானாஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மா நீ எழுதி வச்சுக்கோ, நீ மேடையில் ஏறுவ, நீ ஊழியம் செய்வ, நீ கர்த்தருடைய வசனம் பிரசங்கம் பண்ணுவ. உன் வீட்டுக்கு முன்னாடி வண்டிகள் அப்படியே வாகனங்கள் நிறந்து கிடக்கும். உன் வாயால தீர்க்க தரிசனத்தை கேட்க அப்படியே நீ ஒப்பு கொடுத்துக்கோ. ஒரு ஊழிய உனக்கு இருக்குன்னு கர்த்தர் சொல்லுகிறார். தீர்க்க தரிசன நாவாய் உன் நாவை கர்த்தர் தொடுகிறார். எஸ்ஐயாவின் நாவை அனலு கொண்டு தொட்டது போல பாவாச்சி மசோல காம்பனாதியா லகாசே அர்க்கஜாமனா ரகடகசே பலாதியா வேக ஜம்பனா துரா ஜகன்சனே பவோ ஓரசே நமசு கமோடே. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷத்தோட கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், சந்தோஷத்தோட கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். அப்போஸ்தலர் நடவடிக்கை 6வது அதிகாரத்தில் ஸ்தேபானோஸ் இறக்கினார். ஆமென். அல்லேலூயா. தெய்வ தூதனை போல அவர் இறங்கினார் சபையை கட்டி எழுப்ப. அப்ப பிசாசு என்ன செய்தார்? நல்ல கவனமா கேளுங்க. 7வது அதிகாரத்தில் பிசாசு யாரை இறக்கினார்? சவுலை இறக்கினார். தர்சோஸ்ல உள்ள யாரை இறக்கினார்? சவுல். ஆமே, பைபிள்ல இல்ல, ஆனா கே ஆபிரகாமினுடைய சிந்தை சொல்லுகிறேன். தூதர்கள் வந்து கர்த்தர் கிட்ட வந்தார். கப்ரியேல் மிகாயேல் தூதர் கேட்டார், கர்த்தாவே நாங்க கீழே போட்டுமா பூமியில? எதுக்கு? அந்த சவுலங்கிறவன் ரொம்ப மோசம், அவனை அடிச்சிடலாம், கொண்டுடலாம், அவனை சும்மா விடக்கூடாது. கர்த்தர் சொன்னார், பேசாத. 6வது அதிகாரத்தில் யார் இறங்கி இருக்கு? மறந்துட்டீங்க. ஸ்தேபானோ. 7ல் யார் இறங்கி இருக்கு? ஆமே. இவங்க 2 பேரும் விளையாடட்டும், யாரு விளையாட்டு நல்லா இருக்குன்னு பார்ப்போம். அதாவது பிரேசிலுக்கு வேண்டி அவன் நெய்மர் இறங்கி இருக்கான், அர்ஜென்டினாவுக்கு வேண்டி மெஸ்ஸி இறங்கி இருக்கான். ஃபுட்பால் விளையாட்டு மாதிரி கொன்றுலாம்னு சொல்லிச்சு தூதர்கள் இந்த சவுல. கர்த்தர் சொன்னார், சுமாரு விளையாட்டு பார்க்கட்டும். லாஸ்ட்ல 7வது அதிகாரத்தில் ஸ்தேபானுவை அவங்க கொண்டுட்டாங்க. சவுலுடைய ஆட்கார் என்ன செஞ்சிட்டாங்க? ஸ்தேபானுவை கொண்டுட்டாங்க. தூதர்கள் சொன்னாங்க, அப்பமே நாங்க சொன்னோம் அவனை கொண்டுடலாம். பாத்தீங்களா? கர்த்தர் சொன்னார், பேசாத, அவன் நல்லா விளையாடுறான். யார் நல்லா விளையாடுறான்? சவுல் நல்லா விளையாடுறான்.
அதுக்கு நமக்கு என்னன்னு கேட்டுச்சு தூதர்கள். அப்ப கர்த்தர் சொன்னார், அவர் 9வது அதிகாரத்துல நம்ம கோர்ட்ல விளையாடுவான். ஆமென். அவன் இப்ப வந்து பிசாசுடைய கோர்ட்ல நிக்கிறான். 9வது அதிகாரத்துல அவன் நம்ம கோர்ட்ல கர்த்தர் சபையில் அவன் விளையாட போகிறான். ஆமென். நற்செய்தியை எதிர்க்கிறவங்க, சுவிசேஷத்துக்கு விரோதமாக நிக்கிறவங்க சிலவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. பெரிய நேதாக்கள் பேரெல்லாம் எனக்கு தெரியும், சொல்ல மாட்டேன். ரெக்கார்டிங் நடக்குது இல்ல, எனக்கு நிறையா கேஸ் இருக்குது. இன்னொரு புது கேஸ் வேற எங்க உண்டாக்கணுமா நான்? ஆமென். அல்லேலூயா. சுவிசேஷத்துக்கு விரோதமாக ஊழியக்காரங்களை அடிக்கிறவங்க, ஊழியக்காரங்க விரோதமாக காரியங்கள் செய்யறவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் அவங்களை ஏன் கொல்லாம வைத்திருக்கிறாங்க? அவங்க கையில ஒரு நாளைக்கு கர்த்தர் பைபிள் கொடுப்பார். அவங்க பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ணணும். ஆமென். அதற்காக அவங்களை உயிரோட கர்த்தர் வைத்திருக்கிறார், கொல்ல மாட்டார். ஆமென். அல்லேலூயா. நீங்க பார்க்கிற அரசியல்ல உள்ள பெரியவங்க, மதத்தினுடைய நேதாக்கள்கள், ஐஏஎஸ் ஆபீசர்கள், எம்எல்ஏ மார்கள், எம்பி மார்கள், என் கூட நின்று கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அவங்க எல்லாம் கர்த்தருடைய வசனத்தை எடுத்து பேசுகிற நாட்கள் இந்தியாவில், பாரதத்தில், தமிழ்நாட்டில், கேரளாவில் வரப்போகுதுன்னு நான் சொன்னால் ஆமென்னு சொல்லி ஆராதிக்கிற எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென்னு சொல்லி கர்த்தரை ஆராதிக்கிறவங்க எத்தனை பேர்? அல்லேலூயா. ஸ்தேபானோஸ் அவங்க 7வது அதிகாரத்தில் கொண்டாங்க. ஆமென். 8ல வந்து அப்போஸ்தலர்களுடைய 8ல வந்து அவர் மந்திரியை தூக்கினார். கர்த்தர் யாரை தூக்கினார்? ஒரு பாஸ்டரை அவன் தூக்கினா, அவனுடைய மந்திரியை கர்த்தர் தூக்கினார். 8வது அதிகாரத்தில் ஆப்பிரிக்கன் மினிஸ்டரை கர்த்தர் தூக்கிட்டார். 9வது அதிகாரத்தில் தர்சோஸில் இருக்கிற சவுலுங்கிற பவுலோசை கர்த்தர் தூக்கிட்டார். 10வது அதிகாரத்தில் இத்தாலியக்காரனான கொர்னலியோஸ்ங்கிறவனை தூக்கிட்டார். இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு சொல்ல போனேன். 8வது அதிகாரத்தில் ஆப்பிரிக்க மந்திரி சொன்ன ஆப்பிரிக்கையே கர்த்தர் தூக்கிட்டார். ஆமென். 9வது அதிகாரத்தில் சவுலை தூக்கும் போது ஏசியா மைனரையே அவர் தூக்கிட்டார். 10வது அதிகாரத்தில் இத்தாலியக்கார கொர்னலியோஸை தொடும் பொழுது யூரோப்பை அவர் தொட்டார். ஆமென். யூரோப்ங்கிற ராஜ்யத்தை முழுவதுமாக தொட்டார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 10வது அதிகாரத்தில் யூரோப்பை தொட்டு 11வது அதிகாரத்தில் அவர் பர்னபாஸை தூக்கினார். ஆமென். ஆமென். 7வது அதிகாரத்தில் ஒரு ஸ்தேபானோஸை அவங்க கொல்லும் போது 8ல மந்திரியை தூக்கினார், 9ல சவுலை தூக்கினார், 10ல கொர்னலியோஸை தூக்கினார், 11ல பர்னபாஸை தூக்கினார். 12வது அதிகாரத்தில் ஹேரோதாவை அவர் தூதர்களை அனுப்பி வெட்டி கொன்று போட்டார். ஆமென். அந்நிய பாஷை கிடைச்சவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் ஆராதிங்க. பரிசுத்தாவி செய்கிற அற்புதங்கள். ஆமென். கொல்ல வேண்டியவங்களை கொன்னுட்டாங்க, எடுக்க வேண்டியவங்களை எடுத்துட்டாங்க, கொண்டு வர வேண்டியவங்களை சபைக்கு கொண்டு வந்துட்டார். அற்புதம், அற்புதம், அற்புதம். பரிசுத்தாவி தன்னுடைய வேலைகள் செய்து கொண்டு இருக்கிறார். எல்லா கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. எல்லாரும் கர்த்தரை ஆராதிங்க. ஆமென். தேவனுடைய மகிமை இறங்குது. தேவனுடைய மகிமை, அற்புத வல்லமை, அற்புத வல்லமை, மகிமை வல்லமை, மகிமை வல்லமை, அக்கினி வல்லமை, அக்கினி வல்லமை, ஆவியின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அசைவாடுகிற வல்லமை, சந்தோஷத்தோட, சந்தோஷத்தோட. ஓலபசே கமானாபாசியா ரிகஜேமனாரந்தல பவா உடபலவ உடபவனசியா ரிக ஜம்தே நகஸ்யானதா அர்க்கஜாவனா ரகடா உடரே ஜகஸ்கமானா லங்கர பௌட சாதரக்கவே ஈபல பௌடபல சந்தரே ஜமானசிகா. ஓ ஜீசஸ் கமான். அல்லேலூயா. 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 எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும் பொழுது, ஆமென். பரிசுத்த ஆவி என் மேல வரும் பொழுது, அல்லேலூயா, ஆமென், நம்ம பலனடைந்து, ஆமென், அந்த பரிசுத்த ஆவிங்கிற யூனிஃபார்மை தரித்து கொண்டு, அல்லேலூயா. நீங்க நாகர்கோவிலில் நடந்து போகும்போது உலக மனுஷர்களுக்கு நீங்க உடுத்திருக்கிற உடைகள் தான் தெரியும்.
ஆனா பிசாசுக்கு தெரியும் அதுக்கு மேல ஒரு யூனிஃபார்ம் நீங்க போட்டிருக்கிறீங்க. ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஆமென். எந்த பில்லி சூனியமா இருந்தாலும், எந்த மந்திரவாதியா இருந்தாலும், எந்த அந்தகாரத்தினுடைய எந்த சக்தியா இருந்தாலும், பிசாசுக்கு உங்களை பார்த்தா தெரியும் இதுக்கு மேல ஒரு ஒளியினுடைய ஒரு யூனிஃபார்மை நீங்க தரித்திருக்கிறீங்க. வாதை உந்தன் கூடாரத்தில் அணுகாதுன்னு ஏன் எழுதி இருக்கு? ஆமென். அதை நம்ம அழக கண்டல்ல, ஹல்லேலூயா. நம்ம மேல இருக்கிற அந்த யூனிஃபார்ம், ஆமென், உன்னதத்தின் பலத்தை தரித்தவர்களாக, ஹல்லேலூயா. நமக்கு எத்தனை யூனிஃபார்ம் தெரியுமா உங்களுக்கு? ஹல்லேலூயா. நமக்கு 3 யூனிஃபார்ம், ஆமென். எந்த யூனிஃபார்ம் எல்லாம்? ஆமென். அதுல ஒண்ணு ஐசையா 61:10. இரண்டாவது யூனிஃபார்ம் கலேஷியன்ஸ் 3:27. ஆமென். ஐசையா 61:10. எஸ், வாசிமா. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும், மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். எந்த உடுப்பு சொல்லுங்க? இல்ல, அதுக்கு முன்னாடி நீதியின் சால்வைக்கு முன்னாடி ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தி எனக்கு தந்து, ஹல்லேலூயா. அதுக்கு மேல நீதியின் சால்வை, ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு மேல நீதியின் சால்வையை, ஹல்லேலூயா. சந்தோஷத்தோட கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமென், ஆமென். ரட்சிப்பினுடைய வஸ்திரத்தை எனக்கு தந்து, அதுக்கு மேல நீதியினுடைய சால்வையை, ஹல்லேலூயா. இது 1வது யூனிஃபார்ம். ஆமென். ரட்சிக்கப்பட்ட நீங்க நாகர்கோவில்ல நடக்கும் பொழுது, ஆமென், சத்ரு பிசாசு பார்க்கும் பொழுது 1வது யூனிஃபார்ம் இது ரட்சிப்பினுடைய சால்வை, ஆமென், அதனுடைய யூனிஃபார்ம். 2வது கலேஷியன்ஸ் அதனுடைய சாப்டர் 3 அதனுடைய 27வது வசனம். கலேஷியன்ஸ், ஆமென், ஆமென், 3வது அதிகாரம் 27வது வசனம். அவன், ஆமென், கலேஷியன்ஸ் 3:27. எஸ், ஆமென். வாசிமாம், கலேஷியன்ஸ் 3:27. எஸ். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. ஏன் இவ்வளவு ரொம்ப சமாதானமாக சத்தம் ஒன்றும் இல்லாம சொன்னீங்க? நல்ல கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அது ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. இது 2வது யூனிஃபார்ம். ஹல்லேலூயா. வசன பிரகார கர்த்தருடைய, ஆமென், வசனத்தின்படி ஞானஸ்நானத்தை பெற்றவர்கள் எல்லாம் அவங்க கிறிஸ்துவை தரித்துக் கொண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. 1வது ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்துக் கொண்டவர்கள். 2 ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எல்லாம். இன்னைக்கு இந்த பகுதியில் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு நண்பர்கள், என்னுடைய சகோதரிமார்கள், சகோதரர்கள் கிட்ட சொல்லுகிறேன், இன்னைக்கு இப்ப வேண்டாம், ஆனா நீங்க தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு 2வது யூனிஃபார்மான இந்த கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை நீங்க வஸ்திரமாக தரிக்க நீங்க ஞானஸ்நானம் என்கிற கர்த்தருடைய கல்பனை அனுசரிக்கும்படியாக ஒரு தீர்மானத்தை எடுக்க கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த சந்தோஷத்தோட கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்பர் 3, 3வது நான் சொன்னது பரிசுத்தாவியினுடைய வஸ்திரத்தை தரித்தவர்கள். 3 யூனிஃபார்ம். அவன் உண்மையான ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு தேவனுடைய பிள்ளை. அது சாதாரண விக்கதி அல்ல. அவன் இந்த உலகத்தினுடைய எந்த மந்திர சக்திகளுக்கும் உங்களை தொட முடியாமல் அந்த அக்கினி மதிலுக்குள்ள கர்த்தர் உங்களை காப்பாற்றி அவருடைய அக்கினி வேலியை கட்டி, சக்கரியா 2வது அதிகாரம் 5வது வசனம் சொன்னது போல அக்கினி மதிலினால கட்டப்பட்டு அதுக்குள்ளே
நம்மளை வாழ வைக்கிற ஒரு அருமையான கர்த்தர். ஆமென். அவர் நம்முடைய இரட்சகர். அவர் ஆவியினுடைய மதிலுக்குள்ள, ஆவியினுடைய சுவருக்குள்ள நம்மளை அவன் நடத்துகிற தேவன். எந்த சத்துருவுக்கு விட்டு கொடுக்காமல், எந்த பிசாசுக்கு விட்டு கொடுக்காமல் நம்மை பாதுகாக்கிற நல்ல ஒரு கர்த்தரை இன்னைக்கு பகல்ல கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை உபயோகிப்பேன், நீங்கள் எனக்கு கருவிகளாக மாறணும். கர்த்தர் நாமத்தை நீங்கள் உயர்த்தணும். தேவனுக்கு பிரியமுள்ளவங்களாக மாறணும். நீங்கள் கர்த்தருக்காக உங்களை கர்த்தர் இவ்வளவு அன்பாக அருமையாக ஆசீர்வாதமாக நடத்தினது கர்த்தருக்கு உபயோகமுள்ள பாத்திரங்களாக மாறும்படியாக, கர்த்தருக்கு உபயோகமுள்ள பாத்திரங்களாக மாறும்படியாக. ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன் உங்களுக்கு நோய் வரும்போது கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்தார்? இன்னும் உயிரோடு இருந்து கர்த்தருக்கு பிரயோஜனப்படணும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தார்? உன்னை ஆசீர்வாத நிமித்த நீ கர்த்தருக்கு பிரயோஜனமாக மாறணும். ஆமென். உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் உனக்கு எதுக்கு வித்தியாபியாசத்தை கொடுத்தார்? ஆமென். சோத்திரம். யோபினுடைய புத்தகத்தை எடுமா, 22வது அதிகாரம் எடுமா. யோபினுடைய புஸ்தகம் 22வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிமா. அதுல 4 கேள்விகள் கேட்குது. ரொம்ப கவனமா கேளுங்க. இதுல வாலிபர்களுக்குள்ள மாணவர்களுக்குள்ள கேள்வி இருக்குது, பிராயமானவங்களுக்குள்ள கேள்வி இருக்குது. 22வது அதிகாரம் 3வது வசனம். வாசிமா. நீர் நீதிமானா இருப்பதினால், அந்த மைக்க கொஞ்சம் கிட்ட பிடிச்சு கொஞ்சம் சத்தமா அதை சொல்லுமா. ரொம்ப கவனமான காரியம். நீர் நீதிமானா இருப்பதினால், சபையில் உள்ள எல்லா நீதிமான்கள்கிட்ட கேட்கிறாங்க. நீதிமான்களே, இந்த சபையில் உள்ள அருமையான நீதிமான்களே, பீடி குடிக்க மாட்டீங்க, கள்ளு குடிக்க மாட்டீங்க, ரொம்ப நல்லா இருக்கிறீங்க, சினிமா பார்க்க மாட்டீங்க, நீதிமான்களே அவங்கள தான் கேட்கிறாங்க. சபையில் உள்ள நீதிமான்களே அவங்கள தான் சொல்றாரு. சர்வ வல்லவருக்கு நன்மை உண்டாக்குமோ? நீ நீதிமானா இருக்கிறதுனால சர்வ வல்லவருக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? பகுமானப்பட்ட சபையில் உள்ள நீதிமான்களே, அல்லேலூயா. நீங்க எந்தோ அப்படின்னு ஒண்ணு கூப்பிட வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் கேளுங்க. நீ நீதிமானா இருக்கிறதுனால சர்வ வல்லவருக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? உங்களை நீதிமான் சொல்றதுல எனக்கு ஒரு அபிமானம். பகுமானப்பட்ட நீதிமானே. இப்ப நானும் தான் கே ஆபிரகாம். என் பேரு என்னது? நீதிமான். கர்த்தருடைய நீதிமான். கரெக்ட் தானே பிரதர்? கர்த்தர் கேட்கிறார், நீ நீதிமானா இருக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? உன்னை நான் நீதிமானாக ஆக்குனதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? இதை மறக்காதீங்க. வேதாகமத்தை சொல்லுங்க. 2வது கேள்வி. அடுத்த கேள்வி. நீர் உம்முடைய வழிகளை உத்தமமாக்குகிறது அவருக்கு ஆதாயமா இருக்குமோ? அது அடுத்தது. சபையில் உள்ள உத்தமர்கள், நீதிமான் உத்தமன் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. உத்தமர்கள் கிட்ட கேட்கிறாங்க, பகுமானப்பட்ட சபையில் உள்ள உத்தமர்களே, நீ உத்தமனா இருக்கிறதுனால சர்வ சக்கதனுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? 2வது வசனம் வாசிமா. 2 வாசிமா. ஒரு மனுஷன், மலையாளத்துக்கு தமிழுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. 2 வாசிமா. ஒரு மனுஷன் விவேகியா இருந்து அது இந்த ஃப்ரெண்ட் இந்த கசர பகுமானப்பட்ட விவேகி ஞானம் உள்ள சகோதரின்னு அர்த்தம். உங்களுக்கு படிப்பில் நீங்க பரீட்சை எழுதும் போது ஜெபிச்சீங்களா இல்லையா? ஜெபிக்க மாட்டீங்களா? பரீட்சை எழுதும் போது ஜெபிச்சீங்களா? ஜெபிச்சிருச்சா? கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுத்ததா இல்லையா? கொடுத்துச்சுல்ல. கர்த்தர் கேட்கிறார், நீ படிக்கும் போது நீ ஜெபிச்ச, நான் உனக்கு ஜெயம் கொடுத்து மார்க் கொடுத்த, அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? நீ விவேகியாக இருக்கிற காரணத்தினால, உனக்கு படிப்பு கல்வி எல்லாம் நான் கொடுத்த காரணத்தில் நீ ஜெயிச்ச. இப்ப கர்த்தர் கேட்கிறாரு, உன்னை படிக்க வச்சு உனக்கு டிகிரி எல்லாம் கொடுத்து நான் சபையில பெரிய ஆளாக வச்சிருக்கிறேன், எனக்கு என்ன பிரயோஜனம்? ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. வாசிமா. அடுத்த 2வது அந்த 2ஆம் வசனத்துல, தனக்கு தான் பிரயோஜனமாய் இருக்கிறதினால் தேவனுக்கு பிரயோஜனமாய் இருப்பேனா? அல்லேலூயா. ஞானியாக இருக்கிறவன், அறிவுள்ளவன், தன்னுடைய வேலைக்கு பிரயோஜனமாக இருந்து சம்பளமாகி தான் சாப்பிடுறத தவிர சபைக்கு அவருடைய ஞான நிமித்தமாக ஏதாவது பிரயோஜனம் உண்டா? சபையோடு கர்த்தர் பேசுகிறார். இந்த சபையை கர்த்தர் எதற்கு ஆசீர்வதித்தார்? நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் நோயை ஏன் குணமாக்கினார்? உங்களுக்கு ஏன் ஆரோக்கியத்தை கொடுத்தார்? நீ ஆரோக்கியத்தோடு இருந்து
நீ ஞானத்தோடு இருந்து, நீ உத்தமனாக இருந்து, நீ நீதிமானாக இருந்து என் கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவனாக செயல்பட வேண்டும். ஆமென். என் கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவனாக, என் ஏசப்பாவுக்கு பிரயோஜனம் உள்ளவனாக, என் சபைக்கு பிரயோஜனமாக, கர்த்தர் நாமத்துக்கு பிரயோஜனமாக, இந்த நாகர்கோவில் தேசத்துக்கு இயேசுவின் நாமத்தை உயர்த்தும்படியாக நீ பிரயோஜனம் உள்ளவனாக மாறணும். எஸ், நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன்.